குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம். எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி நடத்தக்கூடிய ஒரு சிறப்பு பயிற்சி. எப்பவுமே எல்ஐசியில் புதிய திட்டங்கள் லான்ச் ஆகும் அப்போ முகவர் நண்பர்களுக்காக ஒரு கட்டணம் இல்லாத ஒரு பயிற்சி. ஏன்னா அந்த திட்டங்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்ற அந்த நோக்கத்தில் நடத்தக்கூடிய பயிற்சி தான். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த பயிற்சி நடக்குது. நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் வரக்கூடிய மண்டே அன்னைக்கு லான்ச் ஆக போகுது 2 புதிய திட்டங்கள். ஸோ அந்த இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அந்த திட்டத்தினுடைய விளக்கங்கள், அதனுடைய நுணுக்கங்கள், அதனுடைய யூனிக் செல்லிங் பாயிண்ட், அதை வந்து நம்ம எந்த மாதிரி ப்ராஸ்பெக்ட் நம்ம பிச் பண்ணி கொடுக்கலாம், அந்த திட்டத்தை வேற என்ன மாதிரி திட்டங்களோட கம்பைன் பண்ணியும் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்கள். ஸோ முழுக்க இந்த திட்டம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சி ரொம்ப ஒரு பயனுள்ள பயிற்சி. என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஒரு நோட் புக் வேணா வச்சுங்க. சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் உள் வாங்கினா கூட நோட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த திட்டத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அதே நேரம் ஹெட்செட் இருந்தால் ஹெட்செட் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் நல்லா ஆடியோவெல்லாம் இருக்கு. நீங்க இருக்கக்கூடிய இடத்துல நெட்வொர்க் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆடியோ குறையலாம் கூடலாம். அதனால ஹெட்செட் இருந்தால் ஹெட்செட் யூஸ் பண்ணுங்க. பயிற்சி முடிவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட கேள்விகளுக்கு பதில் அளிப்பேன். என்ன உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கோ எழுதி வச்சுங்க. இடையில நம்ம வந்து கேள்வி பதிலுக்காக நேரம் ஒதுக்கல. பயிற்சி முடிகிறப்போ நாம உங்களுக்கு என்னென்ன பயிற்சியிலேயே உங்களுக்கு நான் திட்டங்கள் உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ அது எல்லாமே வரிசையாக ஒவ்வொரு எல்லாத்துக்குமே விளக்கங்களை வந்துடும். அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் பயிற்சியின் முடிவில் நாம் வந்து அந்த என்ன உங்களுக்கு தேவை, என்ன சந்தேகம் இருக்கோ அதுக்கு உண்டான கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ பயிற்சி துவங்குறோம். கொஞ்சம் அட்டென்டிவாக இருங்க, முழுமையாக கவனிங்க. சரி, நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய திட்டம் பார்த்தீங்கன்னா எல்ஐசியோட நியூ ஜீவன் சாத்தி லிமிடெட் பிரீமியம் பிளான் நம்பர் 889 889. இது என்னையிலிருந்து விற்பனைக்கு வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து விற்பனைக்கு வருகிறது. ஜூன் 1/6/2026 விற்பனைக்கு வருகிறது. ஏன்னா அதில் 2 விதமான திட்டம் கொடுத்துருக்காங்க. ஜீவன் சாத்திலேயே லிமிடெட் பிரீமியம் இருக்கு, சிங்கிள் பிரீமியம் இருக்கு. நம்ம முதல்ல லிமிடெட் பிரீமியத்தை பார்த்துருவோம். அதற்கு பிறகு நம்ம வந்து சிங்கிள் பிரீமியத்தை பார்ப்போம். ஓகேங்களா? எல்ஐசி நியூ ஜீவன் சாத்தி இது லிமிடெட் பிரீமியம் பிளான். லிமிடெட் பிரீமியம்னாவே என்ன டேர்மோ அதோட குறைச்சலாம் தான் பிரீமியம் கட்ட போறோம். அடுத்தது இது ஒரு நான் பார்னா லாபத்தில் பங்கு கொள்ளாத திட்டம். அப்படின்னா என்னன்னா, இது வந்து போனஸுடன் கூடிய திட்டம் கிடையாது. அதற்கு பதிலாக இதுல என்ன கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னா கேரண்டட் எடிஷன் கிடைக்கும். இது ஒரு நான் லிங்க்டு, இது யூலிப் திட்டம் அல்ல. இது யூலிப் திட்டம் கிடையாது. இது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பிளான், ஒரு இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் பிளான். ஆனா இந்த பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் a ஜாயிண்ட் லைஃப் லிமிடெட் பிரீமியம் என்டோமெண்ட் ப்ராடக்ட் வித் கேரண்டட் எடிஷன். ஸோ இது ஒரு என்டோமெண்ட் டைப் ஆஃப் பிளான். ஆனா இந்த திட்டம் பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் லைஃப், ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட், அது மாதிரி ஜாயிண்ட் லைஃபுக்கு கொடுக்கக்கூடிய, எஸ்பெஷலி ஜாயிண்ட் லைஃபுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம் வித் கேரண்டட் எடிஷன். இந்த திட்டம் யாரு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேரிட் இண்டிவிஜுவல், திருமணமான நபர் வாங்கலாம். அந்த பாலிசியை வாங்கலாம், திருமணமான நபர் வாங்கலாம். அப்ப அவர் வந்து ஒரு பிரைமரி லைஃப் இன்சூரன்ஸோட இருப்பாங்க. அவர் கேன் டேக் திஸ் பாலிசி வித் ஹியர் ஸ்பௌஸ், அவருடைய வாழ்க்கை துணையோட எடுத்துக்கலாம். ஒரு கணவன் மனைவியோட எடுத்துக்கலாம், மனைவியை கணவனோட எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அவங்க செகண்டரி லைஃபா வருவாங்க. ஸோ திட்டத்தை யார் ஒரு மேரிட் இண்டிவிஜுவல் வாங்குறாங்கன்னா அவங்க பிரைமரி லைஃப் அஷ்யூர், யார் ஸ்பௌஸை சேர்த்துறாங்களோ அவங்க செகண்டரி லைஃப் அஷ்யூர். ஸோ திருமணமான நபர்களுக்கு இந்த திட்டத்தை நம்ம தாராளமாக கொடுக்கலாம். பிரைமரி லைஃப் அஷ்யூர் ஷுட் பி த ப்ரொபோசர் அண்ட் பாலிசியோட அண்டர் த பாலிசி. யாரு பிரைமரி லைஃப் அஷ்யூர்டோ அவர் தான் இந்த திட்டத்தினுடைய ப்ரொபோசர், அப்புறம் பாலிசி ஹோல்டரும் அவரே தான். ஆஃப்டர் த டெத் ஆஃப் த பிரைமரி லைஃப் அஷ்யூர்ட், த செகண்டரி லைஃப் அஷ்யூர்ட் ஷால் பி த பாலிசி ஹோல்டர். அதாவது பிரைமரி லைஃப் அஷ்யூர்ட் யாரோ அவர் தான் ப்ரொபோசராகவும் இருப்பாரு, பாலிசி ஹோல்டராகவும் இருப்பாரு. அவருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை துணை, அவருடைய ஸ்பௌஸ் யார சொல்லியிருக்காங்களோ அவங்க வந்து அந்த செகண்டரி லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பாலிசி ஹோல்டரா மாறிடுவாங்க. சரி, இந்த பாலிசி வாங்கும் போதே அவங்க தேர்வு செய்வதற்காக 2 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, 2 சாய்ஸ், 2 தேர்வு செய்வதற்காக. சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத், ரிஸ்கான என்ன கிடைக்கணும் அப்படிங்கறத அந்த சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத்தை அவங்க பாலிசி வாங்கும் போது தேர்ந்தெடுக்கணும். ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2. சரி, ஆப்ஷன் 1 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா higher of 7 times of tabular annual premium or basic sum assured. அதாவது ஆப்ஷன் 1 கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் 1 கொடுக்கக்கூடிய பாலிசிதாரர் ஒருவேளை இறக்க நேரிட்டால் அவருக்கு என்ன சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத் கிடைக்கும், இறப்பு உரிமம் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒன்னு பேசிக் சம் அஷ்யூர்ட் அல்லது செலுத்தக்கூடிய ஆண்டு பிரீமியம், செலுத்தக்கூடிய டேபுலர் ஆண்டு பிரீமியத்தோட 7 மடங்கு. இதில் எது அதிகமோ அது கிடைக்கும். சம் அஷ்யூர்ட் அல்லது
செலுத்தக்கூடிய ஆண்டு பிரீமியத்தோட 7 மடங்கு. இது ரெண்டில் எது அதிகமோ அது கிடைக்கும். இப்போ ஆப்ஷன் 2 இருந்தா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹையர் ஆஃப் 10.5 டைம்ஸ் ஆஃப் டேபுலர் ஆனுவல் பிரீமியம் ஆர் பேசிக் சம் அஷ்யூர்ட். ஆப்ஷன் 2 ஒருத்தர் தேர்வு செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஆப்ஷன் 2 தேர்வு செய்த பாலிசிதாரர் இறக்க நேரிட்டால் என்ன கிடைக்கும்னா, பேசிக் சம் அஷ்யூர்ட் அல்லது செலுத்தக்கூடிய ஆண்டு பிரீமியத்தோட 10.5 மடங்கு. இதில் ரெண்டில் எது அதிகமோ அது கிடைக்கும். ஆனா பாலிசி வாங்கும் போது இந்த ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 எதை சூஸ் பண்றாங்களோ அதன் அடிப்படையில தான் பிரீமியம் ஃபிக்ஸ் ஆகும். அதன் அடிப்படையில தான் பிரீமியம் ஃபிக்ஸ் ஆகும். ஒன்ஸ் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து ஆல்டர் பண்ண முடியாது. பாலிசி வாங்கும்போது என்ன சூஸ் பண்ண ஆப்ஷன் 1னா கடைசி வரைக்கும் அதுதான், ஆப்ஷன் 2னா கடைசி வரைக்கும் அதுதான், இடையில அதை மாற்றம் செய்து கொள்ள முடியாது. சரி, இந்த திட்டத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா பாலிசி டேர்ம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பாலிசி டேர்ம் 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 10 வருடங்கள், 15 வருடங்கள், 20 வருடங்கள், 25 வருடங்கள். ஆப்ஷன் 1க்கு ஆப்ஷன் 1 என்னங்க, இறப்பு ஏற்பட்டால் 7 டைம்ஸ் ஆஃப் த டேபுலர் ஆனுவல் பிரீமியம் பேசிக் சம் அஷ்யூர்ட். அந்த அடிப்படையை ஒருத்தர் சூஸ் பண்றாருன்னா அவருக்கு பாலிசி காலம் அப்படிங்கிறது மினிமம் 10 வருஷம், 15, 20, அதிகபட்சம் 25 வருஷம். சப்போஸ் ஆப்ஷன் 2 சாரி கொஞ்சம் இங்க ஹைட் ஆயிடுச்சு, ஒரே நிமிஷம். ஆப்ஷன் 1 and 2க்கு ஒரே தான். ஆப்ஷன் 1 and 2 ரெண்டுக்குமே பாலிசி காலம்ங்கிறது 10 வருடங்கள், 15 வருடங்கள், 20 வருடங்கள், 25 வரும். ஸோ பாலிசி வாங்கும் போது அதையும் அவர் தேர்வு செய்துக்கலாம். மினிமம் டேர்ம் வேணாலும் எடுத்துக்கலாம், மேக்ஸிமம் டேர்ம் வேணாலும் எடுத்துக்கலாம். அது ஆப்ஷன் 1 இருந்தாலும் சரி, ஆப்ஷன் 2 இருந்தாலும் சரி. ஆனா பிரீமியம் செலுத்தக்கூடிய காலம் லிமிடெட் பிரீமியம். பிரீமியம் செலுத்தக்கூடிய காலம் குறைவான காலம். ஏன்னா பிரீமியம் செலுத்தக்கூடிய காலம் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 5 வருடங்கள் செலுத்தலாம், 10 வருடங்கள் செலுத்தலாம், 15 அதிகபட்சம் 15 வருடங்கள் செலுத்தலாம். இது ஆப்ஷன் 1க்கும் பொருந்தும், ஆப்ஷன் 2க்கும் பொருந்தும். மினிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி, குறைஞ்சபட்ச மெச்சூரிட்டி வயதுங்கிறது ஆப்ஷன் 1 இருந்தாலும் சரி, ஆப்ஷன் 2 இருந்தாலும் சரி 28 வயசு நிரம்பிடும். அப்படின்னா மினிமம் 10 வருஷம் கொடுக்கலாம் இல்லைங்களா? அப்ப என்ன ஆகுது, 10 வருஷம் கொடுக்கும்போது 28 வயசுல முடியிற மாதிரி கொடுக்கலாம். மேக்ஸிமம் மெச்சூரிட்டி ஏஜ், அதிகபட்ச மெச்சூரிட்டி வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 1 இருந்தால் 75 வயது, ஆப்ஷன் 2 இருந்தால் 60 வயது. ஆப்ஷன் 1 இருந்தால் 75 வயது, ஆப்ஷன் 2 இருந்தால் 60 வயது. இந்த மேக்ஸிமம் மெச்சூரிட்டி ஏஜ், மேக்ஸிமம் மெச்சூரிட்டி ஏஜ். இதுல மினிமம் பேசிக் சம் அஷ்யூர்ட்ங்கிறது 3 லட்சம். ரெண்டு ஆப்ஷனுக்குமே, ஆப்ஷன் 1 இருந்தாலும் சரி, ஆப்ஷன் 2 இருந்தாலும் சரி, மினிமம் பேசிக் சம் அஷ்யூர்ட் 3 lakhs. மேக்ஸிமம் நோ லிமிட்ஸ். மேக்ஸிமம் நோ லிமிட்ஸ் அப்படிங்கும்போது என்னன்னா, சப்ஜெக்ட் டு அண்டர் ரைட்டிங் டிசிஷன். சப்ஜெக்ட் டு அண்டர் ரைட்டிங் டிசிஷன் அதிகபட்சம் நீங்க காப்பீடும் கொடுக்கலாம். சரி, 3 லட்சம் ரூபாய்க்கு மேல மல்டிபிள்ஸா எவ்வளவு சேர்த்து சார் கொடுக்கலாம்னா 10,000 நீங்க சேர்த்து பாலிசி தொகை கொடுக்கலாம் அவங்களுக்கு. இதுல மினிமம் என்ன வயசு வந்து கொடுக்கலாம் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 வயது நிரம்பியவங்களுக்கு கொடுக்கலாம். ரெண்டு ஆப்ஷனுக்குமே, ஆப்ஷன் 1 இருந்தாலும் சரி, ஆப்ஷன் 2 இருந்தாலும் சரி, மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி ஃபார் போத் லைஃப், ரெண்டு பேருக்குமே, யாரு ஜாயிண்ட் லைஃபுக்கும் பிரைமரி லைஃபுக்கும் ஜாயிண்ட் லைஃபுக்குமே 18 வயசு நிரம்பி இருக்கணும். மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி. சரி, மேக்ஸிமம் ஏஜ் அட் என்ட்ரி, மேக்ஸிமம் அதிகபட்ச ஏஜ் என்ன சார் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எந்த அடிப்படையில் கொடுத்துருக்காங்கன்னா பாலிசி டேர்ம் பிபிடி அனுசரிச்சு கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப பார்க்கலாம். இப்போ 5 வருஷம் பிரீமியம் செலுத்துற மாதிரி இருந்தா பிரீமியம் பேமெண்ட்டும் 5 இயர்ஸ் ஆகும். 5 வருஷம் பிரீமியம் செலுத்துற மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன டேர்ம் கொடுக்கலாம்? பிபிடி 5 வருஷம் கொடுக்குறாரு, அப்ப என்னென்ன டேர்ம் கொடுக்கலாம்? 10 கொடுக்கலாம், 15 கொடுக்கலாம், 20 கொடுக்கலாம், 25 கொடுக்கலாம் பாலிசி டேர்ம். அதுக்கு வந்து அதிகபட்ச ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ் அட் என்ட்ரி அண்டர் ஆப்ஷன் 1க்கு வந்து 45 வயசு. நல்லா கவனிக்கணும். 5 வருஷம் மட்டும் பிரீமியம் கட்டுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒருத்தர் சூஸ் பண்றாருன்னா அவருக்கு நம்ம பாலிசி டேர்ம் 4 கொடுக்கலாம். 10 கொடுக்கலாம், 15 கொடுக்கலாம், 20 கொடுக்கலாம், 25 கொடுக்கலாம். அப்படிங்கிற பட்சத்துல ஆப்ஷன் 1 ஒரு சூஸ் பண்றவராக இருந்தால் அதிகபட்சம் 45. அப்போ மினிமம் 18 வயசு, அதிகபட்சம் 45 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். இதே 10 வருடங்கள் பிரீமியம் செலுத்துற மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 வருஷம் பிரீமியம் செலுத்துற மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன டேர்ம் கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா 15 வருஷம் டேர்ம் கொடுக்கலாம், 20 வருஷம் டேர்ம் கொடுக்கலாம், 25 வருஷம் டேர்ம் கொடுக்கலாம். அதுக்கு மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி 18, அதிகபட்ச ஏஜ் அட் என்ட்ரி 50. இதே நீங்க 15 வருஷம் பிரீமியம் கட்டுற மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 டேர்ம் கொடுக்கலாம். டேர்ம் 20 கொடுக்கலாம், டேர்ம் 25 கொடுக்கலாம். அதிகபட்ச ஏஜ் அட் என்ட்ரி 50, மினிமம் 18 வயசு, அதிகபட்சம் 50 வயசு. ஸோ 5 வருஷம் பிரீமியம் கட்டுற மாதிரி இருந்தாக்கா 4 டேர்முமே கொடுக்கலாம். 5, 10, 15, 20, 10, 15, 20, 25 கொடுக்கலாம். ஆனா அதிகபட்ச ஏஜ் வந்து 45 வயசு வரைக்கும் தான் கொடுக்கலாம். 18ல இருந்து 45 வயசு வரைக்கும் கொடுக்கலாம்.
இதே ஒரு 10 வருஷம் கட்டுற மாதிரி இருந்தா அவங்களுக்கு என்னென்ன டேர்ம் கொடுக்கலாம்னா 15 வருஷம் டேர்ம் கொடுக்கலாம், 20 வருஷம் டேர்ம் கொடுக்கலாம், 25 வருஷம் டேர்ம் கொடுக்கலாம். அதுக்கு அதிகபட்ச வயதுங்கிறது 50 வயது வரைக்கும் கொடுக்கலாம், 18 முதல் 50 வயது. இதே 15 வருஷம் பிரீமியம் கட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 2 விதமான டேர்ம் கொடுக்கலாம். 20 வருஷம் கொடுக்கலாம் டேர்ம், 25 வருஷம் கொடுக்கலாம் டேர்ம். அதுக்கு அதிகபட்ச வயது 50, மினிமம் 18ல இருந்து 50. இது வந்து ஆப்ஷன் 1க்கு. சரி, இப்போ ஆப்ஷன் 2க்கு போறோம். ஆப்ஷன் 2க்கு பாத்தீங்கன்னா ஒண்ணு, இறப்பு ஏற்பட்டால் செலுத்தக்கூடிய ஆனுவல் பிரீமியத்தோட 10.5 மடங்கு அல்லது பேசிக் சம்பளம். இதுல எது அதிகமோ அது கொடுக்கப்படும். அப்ப கவரேஜ் அங்க அதிகம். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 5 வருஷம் பிரீமியம் கட்டுற மாதிரி இருந்தா, 5 வருடங்கள் பிரீமியம் கட்டுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஆப்ஷன் 2 கொடுக்குறீங்க அப்படின்னா என்னென்ன டேர்ம் கொடுக்கலாம்னா 10 வருஷம் கொடுக்கலாம், 15 வருஷம் கொடுக்கலாம், 20 வருஷம் கொடுக்கலாம். குறைஞ்சபட்ச வயது 18, அதிகபட்ச வயது 40. அதிகபட்ச வயது 40. 5 வருஷம் பிரீமியம் கட்டுற மாதிரி கொடுக்குறீங்க. ஆப்ஷன் 2 கொடுக்குறீங்கன்னா 10 வருஷம் டேர்ம் கொடுக்கலாம், 15 வருஷம் டேர்ம் கொடுக்கலாம், 20 வருஷம் டேர்ம் கொடுக்கலாம். மினிமம் ஏஜ் என்ட்ரி 18, அதிகபட்ச ஏஜ் என்ட்ரி 40. இதே 25 வருஷம் டேர்ம் கொடுக்குறீங்க, 5 வருஷம் பிரீமியம் கட்டுற மாதிரி கொடுக்குறீங்கன்னா குறைஞ்சபட்ச ஏஜ் என்ட்ரி 18, மினிமம் ஏஜ் என்ட்ரி, அதிகபட்ச ஏஜ் என்ட்ரி 35. அது ஞாபகம் வச்சுக்கணும். இதே நீங்க 10 வருஷம் கட்டுற மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 வருஷம் கட்டுற மாதிரி கொடுக்குறீங்கன்னா 15 வருஷம் டேர்ம் கொடுக்கலாம், 20 வருஷம் டேர்ம் கொடுக்கலாம், 25 வருஷம் டேர்ம் கொடுக்கலாம். ஆனா 15 வருஷம் டேர்முக்கும் 20 வருஷம் டேர்முக்கும் பாத்தீங்கன்னா 10 வருஷம் பிரீமியம் கட்டுறாருன்னா ஆப்ஷன் 2 கொடுக்குறீங்கன்னா அதிகபட்ச ஏஜ் என்ட்ரி 40, அதிகபட்ச ஏஜ் என்ட்ரி 40, மினிமம் 18, அதிகபட்ச ஏஜ் என்ட்ரி 40. இதே 10 வருஷம் டேர்ம் பிரீமியம் கட்டுறாரு, 25 வருஷம் டேர்ம் கொடுக்குறீங்கன்னா குறைஞ்சபட்ச ஏஜ் என்ட்ரி 18, அதிகபட்ச ஏஜ் என்ட்ரி 35. இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட நீங்க எடுத்து வச்சுக்கலாம். சரி, இதே நீங்க 15 வருஷம் பிரீமியம் கட்டுற மாதிரி கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு டேர்முக்கு. 20 வருஷம் டேர்ம் கொடுக்கலாம், 25 வருஷம் டேர்ம் கொடுக்கலாம். ஆப்ஷன் 2 கொடுக்குறீங்கன்னா 15 வருஷம் பிரீமியம் கட்டுறாரு, டேர்ம் 20 வருஷமாக இருந்தால் குறைஞ்சபட்ச ஏஜ் என்ட்ரி 18, அதிகபட்ச ஏஜ் என்ட்ரி 40. இதே 25 வருஷம் டேர்ம் கொடுக்குறோம், 15 வருஷம் பிரீமியம் கட்டுற மாதிரி கொடுக்குறீங்கன்னா குறைஞ்சபட்ச ஏஜ் என்ட்ரி 18, அதிகபட்ச ஏஜ் என்ட்ரி 35. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க அங்க பேசணும். இது முக்கியமா, இதுதான் முக்கியம். ஏன்னா டேர்ம் பாத்தீங்கன்னா 10, 15, 20, 25 இருக்கு. பிபிடி 5, 10, 15 வருஷம் இருக்கு. ஆனா மினிமம் ஏஜ் என்ட்ரி 18, 2 பேருக்குமே 18 வயசு இருந்திருக்கணும், கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஆனா அதிகபட்சம் போது நீங்க கொடுக்கக்கூடிய டேர்மை பொறுத்து, அவங்க செலுத்தக்கூடிய சூஸ் பண்ணக்கூடிய பிபிடி பொறுத்து தான் அதிகபட்ச ஏஜ் என்ட்ரி நீங்க பிக்ஸ் ஆகும். அதை நீங்க பார்த்து கவனமா பார்ட்டிட்ட பேசணும். சரி, இந்த திட்டத்துல மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்ன? மினிமம் ஏஜ் என்ட்ரி, மேக்ஸிமம் ஏஜ் என்ட்ரி, மினிமம் சம் அஷ்யூர்ட் எல்லாம் பார்த்துட்டோம். சரி, இந்த திட்டத்துல மெச்சூரிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன் சர்வைவல் ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த லைஃப்ஸ் அஷ்யூர்ட் ஆன் த ஸ்டிபுலேட்டட் டேட் ஆஃப் மெச்சூரிட்டி, provided all due premiums have been paid, the sum assured on maturity along with accrued guaranteed addition for an in-force policy shall be payable, where the sum assured on maturity is equal to the basic sum assured. என்ன சொல்றாங்கன்னா, எனது ஜாயிண்ட் லைஃப்ல கொடுக்குறோம், மெச்சூரிட்டிங்கிறது யாருக்கு கிடைக்குங்கன்னா கொஞ்சபட்சம் ஒருத்தராவது உயிரோடு இருக்காரு, ஒருத்தர் இறந்தனாலும் இன்னொருத்தர் உயிரோடு இருக்காரு ஜாயிண்ட் லைஃப்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல பிரீமியம்கள்லாம் செலுத்தியிருந்து அந்த பாலிசி இன்ஃபோர்ஸ்ல இருந்திருக்க பட்சத்துல மெச்சூரிட்டி டேட் அப்ப என்ன கிடைக்கும்? டேர்ம் முடிவுல பாத்தீங்கன்னா சம் அஷ்யூர்ட் மெச்சூரிட்டியும் அது கூட அந்த டேர்ம் முழுக்க சேர்ந்து இருக்கக்கூடிய கேரண்டி அடிஷனும் கொடுப்போங்கிறாங்க. சரி, இங்க சம் அஷ்யூர்ட் அண்ட் மெச்சூரிட்டிங்கிறது என்னன்னா நீங்க கொடுக்கக்கூடிய பேசிக் சம் அஷ்யூர்ட் தான். கொடுக்கக்கூடிய பேசிக் சம் அஷ்யூர்ட் அது கூட சேர்ந்து இருக்கக்கூடிய கேரண்டி அடிஷனை யார் கடைசி வரைக்கும் உயிரோடு இருக்காங்களோ, சர்வே ஆகுறாங்களோ அவங்க வாங்கி கொள்ளலாம் அட் த எண்ட் ஆஃப் த டேர்ம். மெச்சூரிட்டி பெனிஃபிட். இப்ப டெத் பெனிஃபிட் பார்ப்போம், கேரண்டட் எடிஷன் பார்ப்போம். இந்த பிளான்ல கேரண்டட் எடிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர் அண்ட் இன்ஃபோர்ஸ் பாலிசி ஃபோர்ஸ்ல இருக்க பட்சத்துல எல்லா பிரீமியம் செலுத்திட்டு இருக்காரு, கரெக்டா போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது இந்த பிளானுக்கு ஒவ்வொரு வருஷம் முடிவுல கேரண்டட் எடிஷன் ஆட் பண்றாங்க. எவ்வளவு கேரண்டட் எடிஷன் ஆட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, the rate of guaranteed addition for an in-force policy shall be 7% of the total tabular annual premium in respect of the premium paid. நம்ம நவஜீவன் ஸ்ரீல இருந்து கொண்டு வந்த ஒரு கான்செப்ட் தான் இதுலயும் கொண்டு வந்திருக்காங்க நண்பர்களே. அதாவது கேரண்டட் எடிஷன் எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னா சம் அஷ்யூர்ட் அடிப்படையில கிடையாது. கேரண்டட் எடிஷன் செலுத்தக்கூடிய பிரீமியத்தின் அடிப்படையில் இருக்கு. அதுவும் செலுத்தக்கூடிய ஆண்டு பிரீமியத்தோட அடிப்படையிலையும் எப்படின்னா டோட்டல் டேபுலர் பிரீமியம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வருஷம் இந்த பாலிசி வாங்கி 1 லட்ச ரூபாய் பிரீமியம் செலுத்துறாருன்னா முதல் வருட முடிவுல அந்த 1 லட்ச ரூபாய்க்கு 7% 7,000 ரூபாய் ஆட் ஆகும். அடுத்த வருஷம் 1 லட்ச ரூபாய் செகண்ட் இயர் பிரீமியம் செலுத்துறாருன்னா அப்ப டோட்டல் டேபுலர் பிரீமியம் எவ்வளவு கட்டியிருக்காங்க? 2 lakhs கட்டியிருக்காரு. அப்ப டோட்டல் டேபுலர் பிரீமியத்துக்கு 7%. அப்ப அந்த 2 லட்ச ரூபாய் 7%. அதுக்கு அடுத்த வருஷம் 1 லட்ச ரூபாய் பிரீமியம் ஆனுவல் பிரீமியம் கட்டுறாருன்னா அப்ப டோட்டல் டேபுலர் பிரீமியம் எவ்வளவு? 3 லட்சம் ஆயிடுது. அப்ப அந்த 3 லட்ச ரூபாய்க்கு 7%. அப்ப பிரீமியங்கள் செலுத்த ஆட் ஆகக்கூடிய கேரண்டட் எடிஷன் ஆட் ஆகிட்டே இருக்கும். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, பிரீமியம் செலுத்துற காலம் வரைக்கும் ஆட் ஆகும்,
பிரீமியம் செலுத்தி முடிச்சதுக்கு அப்புறமும் ஆட் ஆகும் இந்த பிளான்ல. பாலிசி ஃபோர்ஸ்ல இருக்க பட்சத்துல பிரீமியம் செலுத்தும் போதும் கேரண்டி ரிடக்ஷன் இருக்கு. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா பிபிடி குறைஞ்ச காலமா பிரீமியம் கட்டுறாரு. பிரீமியம் செலுத்தும் போதும் கேரண்டி ரிடக்ஷன் இருக்கு. பிரீமியம் கட்டி முடிச்சு என்டையர் டேர்ம் முடிகிற வரைக்கும் வருஷம் கேரண்டி ரிடக்ஷன் ஆட் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த பிளான்ல டெத் பெனிஃபிட் என்னன்னு பார்ப்போம். இந்த பிளான்ல டெத் பெனிஃபிட், இந்த பிளான்ல வந்து பாலிசி வாங்கும் போது இந்த பாலிசி வாங்கக்கூடிய நபர் சூஸ் பண்ணிடுறாரு. அதாவது தனக்கு ஆப்ஷன் 1 வேணுமா ஆப்ஷன் 2 வேணுமான்ட்டு. சரி, அப்போ எதை சூஸ் பண்றோம் அதன் அடிப்படையில் தான் இறப்பு ஏற்பட்டால் கிடைக்கும். சரி, இந்த டெத் பெனிஃபிட் எப்படி கிடைக்கும்? டெத் பெனிஃபிட் வந்து சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத். சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத் தான் சூஸ் பண்றாரு. ஆப்ஷன் 1னா ஹையர் ஆஃப் 7 டைம்ஸ் ஆஃப் டேபுலர் ஆனுவல் பிரீமியம், செலுத்தக்கூடிய ஆண்டு பிரீமியத்தோட 7 மடங்கு அல்லது பேசிக் சம் அஷ்யூர்ட், இதில் எது அதிகமோ அது அவர் கிடைக்கும். ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணிட்டாருன்னா செலுத்தக்கூடிய ஆண்டு பிரீமியத்தோட 10.5 மடங்கு அல்லது பேசிக் சம் அஷ்யூர்ட், ரெண்டில் எது அதிகமோ அது கிடைக்கும். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்ஷன் 1 கொடுக்குறீங்க. இப்போ வருஷம் ஒருத்தர் 1 லட்ச ரூபா பிரீமியம் கட்டுறாரு, வருஷம் 1 லட்ச ரூபா பிரீமியம் கட்டுறாரு, இடையில இறக்குறாரு அப்படின்னா என்ன கிடைக்கும்? சம் அஷ்யூர்ட் டெத் எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணதுனால ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பாலிசியோட பாலிசி தொகை 5 லட்சம் வச்சுக்கோ, ஒரு 1 லட்ச ரூபா வருஷம் கட்டுறாரு, கம்மி பிபிடி கொடுத்துருக்கோம். ஒருவேளை ஒரு இறக்க நேரிட்டல் என்ன கிடைக்கும்? சம் அஷ்யூர்ட் 5 லட்சம், ஆனா செலுத்தக்கூடிய ஆண்டு பிரீமியம் 1 லட்சம். அப்போ ஆப்ஷன் 1ல பாத்தீங்கன்னா டேபுலர் பிரீமியத்தோட 7 மடங்கு எவ்வளவு? 7 லட்சம். பேசிக் சம் அஷ்யூர்ட் 5 லட்சம். ரெண்டுல எது அதிகம்? சம் அஷ்யூர்ட் விட செலுத்தக்கூடிய ஆண்டு பிரீமியத்தோட 7 மடங்கு அதிகமா இருக்கனால அதுதான் அவங்க சம் அஷ்யூர்ட் டெத்தா கொடுப்பாங்க. சரி, இப்ப பெனிஃபிட் எப்படி? இந்த டெத் பெனிஃபிட் எப்படி போகும்? ஏன்னா ஜாயிண்ட் லைஃப் இருக்கு இல்லையா, எப்படி இதுல வந்து ஒவ்வொரு சினாரியோவா கொடுத்துருக்காங்க, எப்படின்னு பார்ப்போம். டெத் பெனிஃபிட் பேயபிள் ஆன் ஃபர்ஸ்ட் டெத் டியூரிங் த பாலிசி டேர்ம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஸ்பௌஸ் 2 பேரும் எடுத்திருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எடுத்திருக்காங்க. இப்போ முதல்ல யாரோ ஒருத்தர் இறங்குறாங்க, பேயபிள் ஆன் ஃபர்ஸ்ட் டெத், முதல் இறப்பு ஏற்படுது, அந்த ஜாயிண்ட் லைஃப்ல முதல் இறப்பு ஏற்படுது. அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன் ஃபர்ஸ்ட் டெத் டியூரிங் த பாலிசி டேர்ம், ஆன் ஃபர்ஸ்ட் டெத் டியூரிங் த பாலிசி டேர்ம், ஆன் ஃபர்ஸ்ட் டெத் டியூரிங் த பாலிசி டேர்ம், பாலிசி காலத்துக்குள்ள முதல் இறப்பு ஏற்படுது அப்படின்னா, ஆஃப்டர் த டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆகுது, ரிஸ்க் துவங்கிடும். பாலிசி துவங்கணும்னா, பாலிசி இஷ்யூ ஆனோம்னா கமென்ஸ் அவுட் ஆகும், ரிஸ்க் துவங்கிடும். பட் பிஃபோர் த ஸ்டிபுலேட்டட் டேட் ஆஃப் மெச்சூரிட்டிக்கு முன்னாடி, பாலிசி காலத்துல மெச்சூரிட்டிக்கு முன்னாடி முதல் இறப்பு ஏற்படுது அப்படின்னா, அப்போ முதல்ல ஒருத்தர் இறந்துட்டாரு, அப்ப இன்னொரு செகண்ட் லைஃப் இருக்கு, எல்லாம் பிரீமியம் கட்டியிருக்காங்க, எல்லா பிரீமியம் பாலிசி ஃபோர்ஸ்ல கட்டிட்டு இருக்காரு. அப்ப என்ன கிடைக்கும்னா, சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத் ஷால் பி பேயபிள் டு த சர்வைவிங் லைஃப் அஷ்யூர்ட். ஜாயிண்ட் லைஃப்ல ஒருத்தர் இறந்துட்டாரு, இன்னொருத்தர் சர்வை ஆகிறார், இன்னொருத்தர் உயிரோடு இருக்காரு போது அவருக்கு என்ன கொடுப்பாங்க? அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத் மட்டும் கொடுப்பாங்க. சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத் என்ன? ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணிருக்காரு, ஆப்ஷன் 2 பண்ணிருக்காரு, அதன் அடிப்படையில் சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத் மட்டும் அவருக்கு ஒரு செகண்ட் லைஃபுக்கு கொடுத்துருவாங்க. முதல் ஒரு 2 லைஃப்ல ஒருத்தர் இறந்துட்டாரு, 2வது லைஃப் சர்வை ஆக உயிரோடு இருக்க பட்சத்துல ஒரு லைஃப் இறந்துட்டாங்க, அவர் அந்த இறந்ததுனால செகண்ட் லைஃப் இருக்கவங்க கிட்ட என்ன சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத் என்ன ஆப்ஷனை சூஸ் பண்ணிருக்காங்களோ அதை அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒன்லி சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத் தான் கிடைக்க முடியும், கேரண்டி ரிடக்ஷன் அந்த இடத்துல கிடைக்காது. ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, மேற்கொண்டு இருக்கக்கூடிய காலத்துக்கு பிரீமியம் செலுத்த வேண்டியதில்லை. 2 ஜாயிண்ட் லைஃப் பாலிசி எடுத்திருக்காங்க, பாலிசி காலத்துக்குள்ள பாலிசி ஃபோர்ஸ்ல இருக்க நேரத்துல ஒரு லைஃப் இறந்துட்டாங்க, உடனடியாக சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத் ஆப்ஷன் 1 2 அந்த தொகையை உயிரோடு இருக்கக்கூடிய சர்வை ஆயிருக்கக்கூடிய லைஃப் அந்த லைஃப் அஷ்யூர்ட் கொடுத்துருவாங்க. மேற்கொண்டு இருக்கக்கூடிய காலத்துக்கு பிரீமியம் செலுத்த வேண்டியது, மேற்கொண்டு இருக்கக்கூடிய காலத்துக்கு பிரீமியம் வைவாயிடும், பாலிசி ஃபோர்ஸ்ல இருக்கும், கேரண்டி ரிடக்ஷன் பார்ட்டுக்கு ஆட் ஆயிட்டு இருக்கும். மெச்சூரிட்டி எப்போ? செகண்ட் லைஃபுக்கு. அந்த மெச்சூரிட்டி என்ன கொடுப்பாங்க? பேசிக் சம் அஷ்யூர்டும் அது டேர்ம் முழுக்க சேர்ந்து இருக்கக்கூடிய கேரண்டி ரிடக்ஷனும் செகண்ட் லைஃப்ல கொடுப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் லைஃப் இறந்துட்டாங்கன்னா உடனடியாக அந்த ஒரு பாலிசி ஒரு தொகை அந்த சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத்தை செகண்ட் லைஃப் கொடுத்துருவாங்க. மேற்கொண்டு இருக்கக்கூடிய காலத்துக்கு பிரீமியம் வைவாயிடும், பாலிசி ஃபோர்ஸ்ல இருக்கும். அகைன் மெச்சூரிட்டி 2வது லைஃப் சர்வே வாங்கும்போது வாங்கிக்குவாங்க. இதுதான். இப்போ ஏற்கனவே ஒருத்தர் இறந்துட்டாரு, அடுத்த மெச்சூரிட்டி காலத்துக்குள்ள 2வது லைஃப் ஒரு வேலை இறந்துடுறாங்க. பேயபிள் ஆன் செகண்ட் டெத் டியூரிங் த பாலிசி டைம்ல முதல் லைஃப் இறந்துட்டாங்க, அப்ப செகண்ட் லைஃபுக்கு அந்த சம் அஷ்யூர்ட் டெத் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாலிசி ஃபோர்ஸ்ல இருக்கு, பிரீமியம் கட்ட வேண்டியது இல்லை. சரி, இந்த சூழ்நிலை மெச்சூரிட்டிக்கு முன்னாடி செகண்ட் லைஃப் இறந்துடுறாங்க.
on second death during the policy term after the date of commencement of risk but before the stipulated date of maturity முன்னாடி செகண்ட் லைஃப் இறந்துட்டாங்க, பாலிசி ஃபோர்ஸ்ல இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா யார் பெனிஃபிஷியரி யார் நடந்தது நாமினி, மல்டிபிள் நாமினேஷனோ சிங்கிள் நாமினேஷனோ யார் பெனிஃபிஷரியோ அவங்களுக்கு எல்ஐசி என்ன கொடுப்பாங்கன்னா அந்த சமோஷோட டெத் என்ன சூஸ் பண்ணிருந்தோமோ அந்த சமோஷோட டெத் மறுபடியும் வரும்போது சமோஷோட டெத்தும் கூட அவங்க இறப்பை ஏற்படுற வரைக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய கேரண்டி எடிஷனும் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் லைஃப் இறக்கும் போது ஒன்லி சமோஷோட டெத்தை செகண்ட் லைஃப் கொடுப்பாங்க. செகண்ட் லைஃபும் பாலிசி காலத்துக்குள்ள இறந்துட்டாங்கன்னா அந்த நாமினிக்கு என்ன கிடைக்குன்னா என்ன சமோஷோட டெத்து நம்ம சூஸ் பண்ணோம் ஆப்ஷன் 1 or 2 அதன் அடிப்படையில சமோஷோட டெத்தும் கிடைக்கும், இறப்பு ஏற்படுற வரைக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய கேரண்டி எடிஷனும் அந்த பெனிஃபிஷரிக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்து பாலிசி க்ளோஸ் ஆயிடும். சப்போஸ் எதிர்பாராத விதமாக 2 பேருமே ஒரே டைம்ல இறந்துடுறாங்க, ஜாயிண்ட் லைஃப்ல 2 பேரும் ஒரே டைம்ல இறந்துடுறாங்க, அப்ப என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா death benefit payable on simultaneous death of both lives during the policy term. பாலிசி காலத்துல 2 பேரும் ஏதோ ஒரு விபத்து நடக்குது, ஏதோ ஒரு இதுல இறந்துடுறாங்க. அப்படிங்கும் போது என்ன நடக்கும், என்ன கிடைக்கும், யாருக்கு பெனிஃபிஷியரி, யாரு நாமினி தான். என்ன கிடைக்குன்னா on simultaneous death of both lives assured during the policy term. பாலிசி காலத்துல இறக்குறாங்க அப்படின்னா பாலிசி ஃபோர்ஸ்ல இருக்கு, மெச்சூரிட்டிக்குள்ள இறந்துட்டாங்க அப்படின்னா sum of applicable death benefit payable on first death and second death as specified above shall be payable. அதாவது சம் அஷ்யூர்ட் 2 பேருமே இறந்துட்டாங்க ஒரே டைம்ல, அப்ப அந்த பெனிஃபிஷியரிக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா sum of applicable death benefit payable on first death and second death as specified above shall be payable to the beneficiary. 2 பேருக்கும் உண்டான சம் அஷ்யூர்ட் டெத் அந்த நாமினிக்கு கொடுப்பாங்க, கூடவே கேரண்டி எடிஷனும் கொடுத்துருவாங்க, பாலிசி க்ளோஸ் ஆயிடும். புரியுதுங்களா? sum of applicable death benefit payable on first death and second death as specified above shall be payable to the beneficiaries and the policy shall terminate thereafter. So 2 பேரும் ஒரே டைம்ல இறக்க நேரிட்டால் அந்த நாமினிக்கோ அந்த பெனிஃபிஷியரிக்கு என்ன கிடைக்குன்னா 2 பேருக்குமே கவரேஜ் இருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே, ஸ்பௌஸ் ஜாயிண்ட் லைஃப் 2 பேருக்குமே கவரேஜ் இருக்கு. 2 பேரும் ஒரே நேரத்தில் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த 2 பேருக்கும் என்ன சமோஷோட எடுத்து நம்ம கொடுத்து சூஸ் பண்ண ஆப்ஷன் 1 or 2 அந்த 2 தொகையும் கூட கேரண்டி எடிஷனும் சேர்ந்து அவங்க யாருக்கு கொடுப்பாங்க, அவங்களோட நாமினிக்கு கொடுப்பாங்க. ஆமா, டபுள் தான் பாருங்க, போட்டிருக்கு பாருங்க. sum of applicable death benefit payable on first death and second death as specified above shall be payable to the beneficiary and the policy shall terminate thereafter. ஏன்னா 2 பேருக்குமே கவரேஜ் இருக்கு, 2 பேருக்குமே கவரேஜ் இருக்கு. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இருந்தா முதல்ல இருந்தா இன்னொருத்தர் வாங்கிக்கிறாங்க, அவங்க இறந்துட்டா அவங்க நாமினிக்கு போகுது. இப்போ ஒரே டைம்ல 2 பேரும் இறந்துட்டாங்கன்னா அதுதான் அந்த 4வது லைன்ல பாருங்க. sum of applicable death benefit payable on first death and second death as specified above shall be payable to the beneficiary and the policy shall terminate thereafter. பாலிசி அதோட க்ளோஸ் ஆயிடும். இதுதான் டெத் பெனிஃபிட், இதுதான் டெத் பெனிஃபிட். சரி, இதுல என்ன ரைடர் இருக்கு, இதுல என்ன ரைடர் கொஞ்சம் கவனிச்சுட்டு வாங்க. நீங்க இப்ப டவுட்லாம் கேட்காதீங்கன்னு நான் முதல்ல சொல்லிட்டேன், எல்லாமே வரிசை ஸ்லைடு வரும். நீங்க எங்க சாட்ல போட்டீங்கன்னா எனக்கு டிஸ்டர்ப் ஆகும். தயவு செய்து நான் அது நீங்க எதிர்பார்த்த விஷயம் சொல்லலாம், கடைசியில கேளு. சரி, ஆப்ஷனல் ரைடர் பெனிஃபிட். எல்ஐசிஸ் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர். இந்த பாலிசி கொடுக்கும்போது நீங்க என்னென்ன ரைடர் கொடுக்கலாம்னா இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிக்கணும். இந்த பிளான்ல லிமிடெட் பிரீமியம் பேமெண்ட்ல ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் தான் இருக்கு, ஏடிடிபி கிடையாது. ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் இருக்கு. சரி, ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் அவங்க பாத்தீங்கன்னா பாலிசி வாங்கும் போதும் வாங்கிக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் கூட அவங்க சூஸ் பண்ணலாம். சரி, இந்த ரைடரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரீமியம் செலுத்துற காலம் வரைக்கும் தான் உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். The benefit cover under this rider shall be available till the end of premium payment of ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் எப்ப கொடுத்தாலும் நல்லா கவனிங்க. ஏடிடிபி தான் டேர்ம் அல்லது 70 வயசு வரைக்கும் வரும். ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் கொடுத்தீங்கன்னா பிரீமியம் செலுத்துற காலம் வரைக்கும் தான் அதோட கவரேஜ் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பெனிஃபிட் இருக்காது. ஸோ ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் கொடுத்து அந்த பிரீமியம் செலுத்துற காலத்துக்குள்ள இறப்பு ஏற்பட்டால் நீங்க அந்த ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடரோட பெனிஃபிட்டும் அவங்களுக்கு கிடைக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நல்லா கவனிக்கணும், வேலிடான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்கனவே பயிற்சியெல்லாம் சொல்லி இருக்கிறேன், திரும்ப சொல்றேன். இப்போ ஒருத்தர் நீங்க ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் கொடுக்குறீங்கன்னா பிரீமியம் செலுத்துற காலம் வரைக்கும் தான் ஒருவேளை விபத்துல இருந்தால் பணம் கிடைக்கும், டிசபிலிட்டிக்கு பணம் கிடைக்காது. ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர்ல ஏடிடிபி இருந்தா மட்டும்தான் விபத்தில் இருந்தாலும் ஒரு காப்பீடு தொகை கிடைக்கும், விபத்துல இறக்கல பர்மனன்ட் டிசபிலிட்டினா அந்த டிசபிலிட்டி பெனிஃபிட் கிடைக்கும். ஆனா ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் கொடுத்தீங்கன்னா பிரீமியம் செலுத்துற காலம் வரைக்கும் தான் அதனுடைய கவரேஜ் இருக்கும், அதுக்குள்ள இறப்பு ஏற்பட்டால் மட்டும் அந்த சம் அஷ்யூர்ட் கிடைக்கும். சரி, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல அதிகபட்சம் 3 மடங்கு வரைக்கும் பேசிக் சம் அஷ்யூர்ட் 3 மடங்கு வரைக்கும் கொடுக்கலாம். இந்த ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் பாத்தீங்கன்னா
ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் பேசிக் சம்மேஷன் என்ன கொடுக்கணும் அதனோட 3 மடங்கு வரைக்கும் அதிகபட்சம் ஒரு கவரேஜ் வேணா நீங்க கொடுக்கலாம். சரி, ஆனா இந்த ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு இது வரைக்கும் நீங்க என்னென்ன பாலிசி கொடுக்கணும் அதான் சேர்த்து பார்க்கும்போது 1 கோடி ரூபாய் தாண்டக்கூடாது. ஏன்னா ஆக்சிடென்ட் பெனிஃபிட் கவரேஜ்ங்கிறது அதிகபட்சம் 1 crore. இதுல எக்ஸ்க்ளூசிவான பிளான் என்னன்னா ஜீவன் ஸ்ரீ தான். சரி, இது ஜீவன் சிரோமணி தான். இதுல எக்ஸ்க்ளூசிவான பாலிசி வேணா ஜீவன் சிரோமணி. ஏன்னா ஜீவன் ஸ்ரீ ஒரு ஸ்டாண்ட் அலோன் பாலிசி, அதுல 1 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு அதிகபட்ச கவரேஜ் ஜீவன் சிரோமணி கொடுத்துருக்கீங்கன்னா 2 கோடி ரூபாய், இல்லைன்னா ஜீவன் சிரோமணி ஒரு கொடுக்கலன்னா மற்ற திட்டங்கள்லாம் கொடுக்குறீங்கன்னா டோட்டலா ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் ஐடிடிபி எல்லாமே சேர்ந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் தான் நீங்க கொடுக்கணும். சரி, இதுல இன்னொரு வேலிடான பாயிண்ட் கவனிச்சுக்கணும். எப்பயுமே பாத்தீங்கன்னா ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் பாலிசியோட டியூ டேட் முடிஞ்சு கிரேஸ் பீரியட் முடிஞ்சாலே ரைடர் லேப்ஸ் ஆயிடும். ஆனா இதுல என்னன்னா ஒருத்தருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. ஆனா ஆக்சிடென்ட்ல அவர் இறக்கல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாரு. ஆனா அந்த நேரத்தில் அவர் ஆக்சிடென்ட் ஆகிற நேரத்தில் பாலிசி ஃபோர்ஸ்ல இருக்கு. அந்த பாலிசி ஃபோர்ஸ்ல இருக்கு. பாலிசி ஆக்சிடென்ட் ஆன தேதியிலிருந்து 150 நாட்களுக்குள்ள அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஆக்சிடென்ட் நடந்த தேதியிலிருந்து 150 நாட்களுக்குள்ள ட்ரீட்மெண்ட் நடக்கிறப்ப அவர் இறந்தாக்கா நீங்க அவருக்கு ஆக்சிடென்ட் கவரேஜ் வாங்கி தரலாம். ஆனா ஒரே விஷயம், ஆக்சிடென்ட் ஆகும்போது பாலிசி ஃபோர்ஸ்ல வந்துருக்கும். சப்போஸ் அதுக்கப்புறம் ஒரு அந்த 150 நாட்களுக்குள்ள ஒரு டியூ கட்டாம இருந்தா கூட அப்ப லேப்ஸ் ஆயிருக்கும். ஆனா ஆக்சிடென்ட் நடந்த தேதியில பாலிசி ஃபோர்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு அந்த 150 நாட்களுக்குள்ள இறப்பு ஏற்பட்டால் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் கவரேஜ் நீங்க வாங்கி கொடுக்கலாம். இப்போ டேர்ம் ரைடர் கொடுக்கலாம். இந்த பிளான்ல டேர்ம் ரைடர் கொடுக்கலாம். டேர்ம் ரைடர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மினிமம் சம் அஷ்யூர்ட் 1 லட்சம் ரூபா, மேக்ஸிமம் அதிகபட்சம் 25 லட்சம் ரூபா. அதாவது 1 லட்சம் ரூபா மினிமம் ஈக்குவல் டு பேசிக் சம் அஷ்யூர்ட் தான் கொடுக்க முடியும். நீங்க பெரிய தொகைக்கு பாலிசி கொடுக்கணும் அதிகபட்சம் 25 லட்சம் ரூபா. இந்த டேர்ம் ரைடரும் பாத்தீங்கன்னா எல்லாம் ஏற்கனவே வேற பாலிசிக்கெல்லாம் கொடுத்து நீங்க டேர்ம் அஷ்யூரன்ஸ் ரைடர் கொடுத்துருக்கீங்கன்னா அதெல்லாம் சேர்த்து அதிகபட்சம் 25 லட்சம் தான். சரி, இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல வந்து டியூரிங் த டேர்ம் வரைக்கும் அவருக்கு இருக்கு. டியூரிங் த sum equal term assurance rider sum in case of death during the policy term, அந்த டேர்ம் முழுக்கமே அவருக்கு இருக்கு. ஆனா இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் பாலிசி வாங்கும் போது எடுக்கலாம், அதுக்கப்புறம் கூட எடுக்கலாம். குறைஞ்சபட்சம் 5 வருஷம் பிரீமியம் கட்டுற மாதிரி இருக்கணும். ஆனா டேர்ம் ரைடருங்கிறது பாலிசி வாங்கும் போது இன்செப்ஷன் டேட்லயே எடுத்தாலும் அதுக்கப்புறம் ஆட் பண்ண முடியாது. அடுத்தது கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் இருக்கு. இதெல்லாம் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் கொடுத்துருக்காங்க, இந்த பிளான்ல கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம கிட்ட இருக்குது நியூ கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர். இந்த ரைடர்ல பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த 2 ஆப்ஷன் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணலாம். The policy holder can choose any one of the 2 options available under the rider at the inception only. பாலிசி துவங்கும் போதே சூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்னா ஒரே செட்டு தான், ஒரே ஆப்ஷன் தான். இப்போ வந்து 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு 15 மேஜர் கிரிட்டிக்கல் இல்னஸ் தனியா கொடுக்குறாங்க. அடுத்தது ஒரு 40 மேஜர் கிரிட்டிக்கல் இல்னஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு கூட ஒரு பெனிஃபிட் கொடுக்குறாங்க, அசிஸ்டட் லிவிங் பெனிஃபிட் ஒன்று கொடுக்குறாங்க. இது 2ல ஏதோ ஒன்று சூஸ் பண்ணலாம், பாலிசி துவங்கும் போதே சூஸ் பண்ணலாம். சரி, இப்போ என்ன அப்படின்னா இந்த 2 ஆப்ஷன் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். பாலிசி துவங்கும் போது இதெல்லாம் கிரிட்டிக்கல் இல்னஸ் எல்லாம் கொடுக்குறீங்கன்னா மெடிக்கல்லாம் வரும், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ப்ரீ டிசீஸ் இருக்கா எல்லாமே பார்ப்பாங்க. சரி, இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வெயிட்டிங் பீரியட் எல்லாமே இருக்கு. சரி, இதுல ஆப்ஷன் 2 ஒருத்தர் சூஸ் பண்றாரு அப்படின்னா இப்போ ஆப்ஷன் 1 2 சூஸ் பண்றாரு. சப்போஸ் அவர் வந்து இந்த ஒரு டிசீஸ் இருக்கு, அவங்க சொன்ன டிசீஸ் இருக்கு, அந்த லிஸ்ட்ல இருக்க டிசீஸ் இருக்கு, அப்ப வந்து வெயிட்டிங் பீரியட் எல்லாம் இருக்கு. பாலிசி துவங்கினா இத்தனை நாள்ல இருந்து தான், அப்புறம் இந்த டிசீஸ் வந்து இதுக்கப்புறம் வெயிட்டிங் பீரியட் இருந்தா அதுக்கப்புறம் தான் அவங்க இதுக்கு பண்ணுவாங்க. சரி, அப்படி இருந்து இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் சம் அஷ்யூர்ட் கொடுப்பாங்க. கிரிட்டிக்கல் இல்னஸ் சம் அஷ்யூர்ட் என்னன்னா ஈக்குவல் டு பேசிக் சம் அஷ்யூர்ட். கிரிட்டிக்கல் இல்னஸ் சம் அஷ்யூர்ட் என்னன்னா ஈக்குவல் டு பேசிக் சம் அஷ்யூர்ட். சப்போஸ் நீங்க ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சப்போஸ் அந்த 15 டிசீஸுக்குள்ள அவருக்கு வந்திருக்கு அப்படின்னா கன்ஃபார்ம் ஆகி டிபிஎல் ரிப்போர்ட்லாம் வாங்கி எல்ஐசி அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு அது என்ன பேசிக் சம் அஷ்யூர்ட் ஈக்குவல் ஒரு அமௌண்ட் அவருக்கு கொடுத்துருவாங்க. ஆனா ஆப்ஷன் 2 கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல 40 டிசீஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த 40 டிசீஸ்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர் ஆப்ஷன் 2ல in addition to payment of critical illness rider sum assured for any of the 40 illness, additional benefit of assisted living benefit of 1% of critical illness sum assured is payable for 30 months, 36 months in respect of 7 specified critical illness. அதாவது ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணீங்க, அதுல 40 டிசீஸ் எல்ஐசி சொல்லியிருக்காங்க. அந்த 40 டிசீஸ்ல ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா சப்போஸ் அவருக்கு அந்த வியாதி உறுதி ஆயிடுச்சுன்னா எல்ஐசி அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் சம் அஷ்யூர்ட் கொடுத்துருவாங்க. ஆனா அதே நேரம் அதுலயும் ஒரு 7 டிசீஸ் சொல்லியிருக்காங்க. அந்த 7 டிசீஸால அவர் பாதிச்சிருந்தாக்கா கிரிட்டிக்கல் இல்னஸ் சம் அஷ்யூர்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாம
அவருக்கு அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் சம் அஷ்யூர்ட் என்னவோ அதுல 1% ஒவ்வொரு மாசமும் அவருக்கு ஒரு அசிஸ்டட் லிவிங் பெனிஃபிட்டா கொடுப்பாங்க. ஒரு அடிஷனல் பெனிஃபிட். அது எவ்வளவு நாளைக்கு கொடுப்பாங்க? 36 மாசத்துக்கு கொடுப்பாங்க. அந்த 7 டிசீஸ் என்ன அப்படின்னா இதுதான் அந்த 7 டிசீஸ். அந்த 7 டிசீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் அந்த 7 டிசீஸ். வேணா கூட நீங்க போட்டோ எடுத்துக்கலாம், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த பிளான்ல பாத்தீங்கன்னா 3 ரைடர் இருக்கு. ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் இருக்கு, டேர்ம் ரைடர் இருக்கு, கிரிட்டிக்கல் ரைடர் இருக்கு. இது ஆப்ஷனல் ரைடர், நீங்க எது வேணாலும் கொடுத்துக்கலாம், எதுனாலும் கொடுத்துக்கலாம். சரி, இப்போ இதுல இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ரைடர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே கொடுக்கலாம். 2 பேருக்குமே கொடுக்கலாம். 2 ஜாயிண்ட் லைஃப் இருக்காங்க இல்லைங்களா, பிரைமரி லைஃப், செகண்ட் லைஃப், 2 பேருக்குமே கொடுக்கலாம். ஆக்சிடென்ட் பெனிஃபிட் இவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்களும் கொடுக்கலாம். டேர்ம் ரைடர் உங்களுக்கு கொடுக்கலாம், அவங்களும் கொடுக்கலாம். கிரிட்டிக்கல் ரைடர் இவங்களுக்கும் அவர். ஆனா என்னன்னா இதுல ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்கு. இதுல இந்த ரைடர்ஸ் பிரீமியம்லாம் கரெக்டா கால்குலேட் பண்ணும்போது மூணு ரைடர்ஸ் கொடுத்துறீங்க. இந்த பிரீமியம்லாம் கால்குலேட் பண்ணும்போது அது வந்து அந்த சம்மர்ஷோட பேசிக் சம்மர்ஷோட இதை தாண்டக்கூடாது. அது பார்ப்பாங்க. அது தாண்டினா அந்த ரைடர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரி, நம்ம மெயினா நீங்க எப்பவுமே கொடுக்க போறது ஆக்சிடென்ட் ரைடர் கொடுப்பீங்க, மெயினா டேர்ம் ரைடர். கிரிட்டிக்கல்ஸ் ரைடர் இதுல ஒரு ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க. அது லேட்டஸ்ட். நீங்க லைஃப் இன்சூரன்ஸ்னா மணி ஆஃப்டர் டெத்துங்கிறது மட்டும் இல்லாம இன் கேஸ் ஆஃப் எனி டிசீஸ்னாலும் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கும் எல்ஐசியில பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்க புரிய வைக்கலாம் கஷ்டம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர் வந்து நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. நீங்க தாராளமா இந்த ரைடர் சொல்லி பாலிசிகள் விற்கலாம். அடுத்து இதுல வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெத் பெனிஃபிட் ஆகட்டும், மெச்சூரிட்டி பெனிஃபிட் ஆகட்டும், செட்டில்மெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இன்ஸ்டால்மெண்ட் வாங்கிக்கலாம். லம்சமா வேணாலும் வாங்கிக்கலாம். இல்ல வேண்டாம்னா செட்டில்மெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி குறைஞ்சபட்சம் 5 வருஷம், 10 வருஷம், அதிகபட்சம் 15 வருஷம், ரெண்டுமே மெச்சூரிட்டி பெனிஃபிட் சரி, டெத் பெனிஃபிட் இன்ஸ்டால்மெண்ட் தான் வாங்கணும். அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு உங்களுக்கு மந்த்லியா, குவார்டர்லியா, ஆஃப் இயர்லியா, இயர்லியா எப்படி கேட்குறீங்களோ கொடுப்பாங்க. சரி, மோட் ஆஃப் ப்ரீமியம் பேமெண்ட் வழக்கம் போல இயர்லி, ஆஃப் இயர்லி, குவார்டர்லி. மந்த்லினா சேலரி சேவிங்ஸ் அல்லது இஎன்ஆர்ல கொடுக்கும். கிரேஸ் பீரியட் வழக்கம் போல இயர்லி, ஆஃப் இயர்லி, குவார்டர்லிக்கு 30 டேஸும், மந்த்லினா உங்களுக்கு 5 நாள், மந்த்லினா உங்களுக்கு 15 நாள். அடுத்தது அதிகபட்ச சம்மர்ஷூர் கொடுக்கும்போது இன்சென்டிவ் ஃபார் ஹை பேசிக் சம்மர்ஷூர். இந்த இன்சென்டிவ் எப்படி அப்ளை ஆகுங்க? நீங்க அதிகபட்சமான சம்மர்ஷூர் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய இந்த கேரண்டி எடிஷன்ல ஆட் ஆகும் இந்த இன்சென்டிவ். இப்ப பாத்தீங்கன்னா நம்மகிட்ட 4 டேர்ம் இருக்கு. 10 வருஷம், 5 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம். மினிமம் சம்மர்ஷூர் 3 லட்சம். 3 லட்சம் தான் 5 லட்சம் வரைக்கும் சம்மர்ஷூர் கொடுத்தீங்கன்னா எந்த இன்சென்டிவ் கிடையாது. சப்போஸ் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுக்குறீங்க, 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்மர்ஷூர் கொடுக்குறீங்கன்னா 10 வருஷம் டேர்ம் இருந்தா 0.15%. அப்ப 7% பதிலா 7.15% அவர் கேரண்டேஷன் ஆகும் கட்டுற பிரீமியத்துல. 5 வருஷம்னா 0.15, 20 வருஷம்னா 0.20, 25 வருஷம்னா 0.4. 10 லட்சத்துக்கு மேல 5 லட்சம் கொடுக்குறீங்க, அது வரைக்கும் சம்மர்ஷூர் கொடுக்குறீங்க. 10 லட்சத்துக்கு மேல 5 லட்சத்துக்குள்ள கொடுக்குறீங்கன்னா 10 வருஷம் டேர்ம் இருந்தா 0.3%, 5 வருஷம் டேர்ம் இருந்தாலும் 0.3, 20 வருஷம் டேர்ம் இருந்தா 0.45, 25 வருஷம் டேர்ம் இருந்தா 0.80. 15 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்மர்ஷூர் கொடுக்குறீங்கன்னா 10, 15 டேர்ம் கொடுத்தீங்கன்னா 0.35% ஆட் ஆகும். 20 வருஷம் டேர்ம்னா 0.55, 0.55, 25 வருஷம் டேர்ம்னா 1% அப்படியே ஆட் ஆகும். 8% கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு இன்சென்டிவ் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதிக சம்மர்ஷூர் வாங்குறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கேரண்டி எடிஷன் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டரா, அவங்க ஏற்கனவே பாலிசி எடுத்து அவர் இறந்துட்டு அவரோட நாமினியோ பெனிஃபிஷரியா அவங்க வாங்குறாங்க அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டரோ ஏற்கனவே பாலிசி வாங்கி இறந்து அவங்க டெத் பெனிஃபிட் இப்போ வாங்கி 1 வருஷத்துக்குள்ள இருக்கு அவங்களும் இந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கும் இன்சென்டிவ் இருக்கு. அவங்களுக்கும் அடிஷனலா இன்சென்டிவ் இருக்கு. அடுத்து இந்த பிளான்ல பாத்தீங்கன்னா பெய்ட் அப் வேல்யூ ஆப்ஷன் 1க்கு பெய்ட் அப் வேல்யூ இருக்கு, 2 இருக்கு. பெய்ட் அப்புக்கு கண்டிஷன் என்னன்னா மினிமம் ஒரு முழு வருட பிரீமியம் செலுத்திருக்கும். மினிமம் ஒரு முழு வருட பிரீமியம் செலுத்திட்டு விட்டுட்டாருன்னா கண்டிப்பா அந்த பாலிசி லேப்ஸ் ஆகி பெய்ட் அப்பா மாறிடும். 1 வருஷத்துக்குள்ளதான் கட்டிருக்கு, கம்மியா தான் கட்டியிருக்காருன்னா அதுக்கு எதுவுமே பெனிஃபிட் கிடைக்காது. ஆனா 1 ஃபுல் இயர் கட்டிட்டாரு, அதுக்கப்புறம் அவரால் கட்ட முடியல, அதுக்கப்புறம் அவரால் கட்ட முடியலன்னா அவருக்கு பெய்ட் அப் பெனிஃபிட் இருக்கு. பெய்ட் அப் ஆன பாலிசிக்கு மெச்சூரிட்டி சம்மர்ஷூர் கிடைக்கும். இன் கேஸ் ஆஃப் டெத்னாலும் டெத் பெய்ட் அப் சம்மர்ஷூர் கிடைக்கும். பெய்ட் அப் ஆன பாலிசிக்கு கேரண்டி எடிஷன் கிடைக்கும். பெய்ட் அப் ஆன பாலிசிக்கு கேரண்டி எடிஷன் கிடைக்கும். சரி, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 2-3 வருஷம் கட்டுறாரு, அப்புறம் கட்ட முடியாம விட்டு போயிடுச்சு. பாலிசி என்ன ஆயிடுது? பெய்ட் அப் ஆயிடுது. பாலிசி என்ன ஆயிடுது? பெய்ட் அப் ஆயிடுது. சரி, பெய்ட் அப் ஆன பாலிசிலையும் இதே பெனிஃபிட் இருக்கு, டெத் பெனிஃபிட் இருக்கு. பெய்ட் அப் ஆன பாலிசிக்கு டெத் பெனிஃபிட் இருக்கு. எப்படின்னா பேயபிள் ஆன் ஃபர்ஸ்ட் டெத், ஜாயிண்ட் லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஒருத்தர் இறந்துடுறாங்க அப்படின்னா
அந்த செகண்ட் சர்வைவ் ஆகக்கூடிய ரெண்டாவது லைஃப் அஷூர் சர்வைவிங் லைஃப் அஷூர் இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா டெத் பெனிஃபிட் ஈக்குவல் டு டெத் பெய்டு அப் சம் அஷூர். டெத் பெனிஃபிட் எவ்வளவு கிடைக்கும்? டெத் பெய்டு அப் சம் அஷூர் ஷால் பி பேயபிள் டு த சர்வைவிங் லைஃப் அஷூர். ரெண்டு ஜாயிண்ட் லைஃப்ல பாலிசி ஒரு 2-3 வருஷம் கட்டுறாங்க, அதுக்கப்புறம் பாலிசி பெய்டு அப் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஒரு லைஃப் இறந்துட்டாருன்னா சர்வைவிங் லைஃபுக்கு உடனே டெத் பெய்டு அப் சம் அஷூர் கிடைக்கும். சரி, அதுக்கப்புறமா என்ன ஆகுனா அந்த பாலிசி கண்டினியூ ஆகும். ஒருத்தர் இறந்துட்டாலுமே டெத் பெய்டு அப் சம் அஷூர் சர்வைவிங் லைஃப் அஷூர் வாங்கினாலுமே அந்த பாலிசி கண்டினியூ, ஏன்னா செகண்ட் லைஃப் இருக்காங்கல்ல. சரி, இந்த டெத் பெய்டு அப் சம் அஷூர் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. இந்த டெத் பெய்டு அப் சம் அஷூர் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா இதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான். நம்பர் ஆஃப் இயர்ஸ் பிரீமியம் பெய்டு, பிரீமியம் செலுத்திய வருடங்கள், எத்தனை வருஷம் பிரீமியம் கட்டியிருக்காங்க, டிவைடட் பை வகுத்தல் பிபிடி பிரீமியம் பேமெண்ட் டேர்ம். எத்தனை வருஷம் பிரீமியம் கட்டணும், எப்பவுமே டேர்ம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சில பாலிசி டேர்ம் பிபிடி ஒன்னா தான் யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த பாலிசியில பொறுத்த வரைக்கும் டேர்ம் வேற, பிபிடி குறைவு. அப்ப எத்தனை வருஷம் பிரீமியம் கட்டியிருக்காரு வகுத்தல் எத்தனை வருஷம் கட்டணும் டோட்டலா, மல்டிப்ளைடு பை இந்த இடத்துல என்ன போடணுங்க, சம்மஷோட டெத்தை போடணும். 7 டைம்ஸ் ஆஃப் ஆனுவல் பிரீமியம் பேசிக் சம் எது அதிகமோ அதை போடணும், அல்லது ஆப்ஷன் 2 இருந்தா டேபிளர் பிரீமியத்தோட 10 மடங்கா அல்லது பேசிக் சம்மஷோட ரெண்டுல எது அதிகமோ அதை போட்டு மல்டிப்ளை பண்ணி அதை அரைவ் பண்ணி அதை அவருக்கு கொடுப்பான். சரி, செகண்ட் டெத் அதுக்கப்புறம் டேர்முக்குள்ள பெய்டு அப் ஆயிடுச்சு பாலிசி, ஆனா டேர்முக்குள்ள டேர்ம் முடியறதுக்குள்ள செகண்ட் லைஃப் இறந்துட்டாங்க அப்படின்னா அப்ப என்ன கிடைக்கும்னா டெத் பெனிஃபிட் ஈக்குவல் டு டெத் பெய்டு அப் சம் அஷூர்ட். அதே மாதிரி தான் இதே கால்குலேஷன் தான். எத்தனை வருஷம் கட்டியிருக்காரு, எத்தனை வருஷம் கட்டணும் டோட்டலா மல்டிப்ளைட் பை டெத் சம் அஷூர்ட், சம் அஷூர்ட் டெத் அதை அரைவ் பண்ணி அது கூட என்ன செய்வாங்கன்னா பாலிசி இதுல பாத்தீங்கன்னா பிரீமியம் செலுத்துற வரைக்கும் ஆக்சுவலான கேரண்டி ரிடக்ஷன் சேர்ந்துடும். 7% இல்ல இன்சென்டிவோட எவ்வளவு இருக்கோ சேர்ந்துடும். பிரீமியம் பெய்டு ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஒரு பிரீமியம் கட்டல பெய்டு ஆன பாலிசிக்கும் கேரண்டி ரிடக்ஷன் கொடுப்பாங்க. அப்ப ரெண்டாவது லைஃப் இறங்கும்போது என்ன செய்வாங்கன்னா சம்மஷூட டெத் பெய்டு சம்மஷூடும் பிரீமியம் செலுத்துற வரைக்கும் இருக்கக்கூடிய ஆக்சுவல் கேரண்டி ரிடக்ஷனும் அதுக்கப்புறம் அவங்க இறக்குற வரைக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய ப்ரொபோர்ஷனேட் கேரண்டி ரிடக்ஷனும் சேர்த்து அந்த பெனிஃபிஷியரி நாமினியோ பெனிஃபிஷியரிக்கோ கொடுப்பாங்க. பேயபிள் அண்ட் சைமல்டேனியஸ் டெத் ஆஃப் போத் லைஃப், ரெண்டு பேரும் ஒரே டைம் இறந்துட்டாங்க. பெய்டு அப் ஆன பாலிசில ரெண்டு பேரும் ஒரே டைம் இறந்துட்டாங்க எதிர்பாராம அப்படின்னா sum of applicable death benefit under first death and second death as specified above shall be payable and the policy shall terminate thereafter. ரெண்டு பேரும் பாலிசி பெய்டு அப் ஆயிடுச்சு சார், திடீர்னு ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விபத்துல இறந்துட்டாங்க. அப்ப என்னன்னா அவங்க நாமினி யாரோ அவங்களுக்கு இந்த ரெண்டு பேத்துக்கு உண்டான சம்மஷோட டெத் சம்மஷோட டெத் பெய்டு சம்மஷோட ரெண்டு பேத்துக்கு என்ன இருக்கும் அதை கொடுத்துருவாங்க, கேரண்டி ரிடக்ஷன் இருக்கும் கொடுத்துருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், பாலிசி பெய்டு அப் ஆனா எந்த ரைடரும் ஒர்க் ஆகாது, கிரேஸ் பீரியட் முடிஞ்சாலும் ரைடர் எதுவும் ஒர்க் ஆகாது. நல்ல ஞாபகம் வச்சு. ஸோ பெய்டு அப் ஆன பாலிசிக்கும் பெனிஃபிட் இருக்கு, பெய்டு அப் ஆன பாலிசிக்கும். சரி, கேரண்டீட் எடிஷன் அண்டர் பெய்டு அப் பாலிசி, பெய்டு அப் ஆன பாலிசிக்கு கேரண்டி எடிஷன் கொடுக்குறாங்க. சரி, எப்படி கொடுக்குறாங்க அதையும் தெரிஞ்சுக்கணும். கேரண்டீட் ஆன பாலிசி, கேரண்டீட் எடிஷன் அண்டர் பெய்டு அப் பாலிசி மினிமம் 1 வருஷம் கட்டிட்டு விட்டாலே பாலிசி பெய்டு அப். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு 20 வருஷம் டேர்ம் கொடுக்குறீங்க, 10 வருஷம் பிரீமியம் கட்டுற மாதிரி கொடுக்குறீங்க. ஒரு 5 வருஷம் கட்டினா அதுக்கப்புறம் கட்டாம விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துக்கு என்ன இருக்கும், 7% கேரண்டி எடிஷன் செலுத்தின டோட்டல் டேபிள் பிரீமியத்துக்கு 7% சேர்ந்துகிட்டே வந்திருக்கும். 5 வருஷம் கழிச்சு ஒரு கட்டல, ஆட்டோமேட்டிக்கா பாலிசி என்ன ஆயிடுச்சு, பெய்டு அப் ஆயிடுச்சு. பெய்டு அப் ஆன பாலிசி எப்படி சார் கேரண்டி எடிஷன் எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதே மாதிரி தான் ஃபார்முலா. நம்பர் ஆஃப் இயர்ஸ் பிரீமியம் பெய்டு, எத்தனை வருஷம் பிரீமியம் கட்டினார், டிவைடட் பை டோட்டல் பிரீமியம் பெய்டு எத்தனை வருஷம் கட்டணும், மல்டிப்ளைட் பை பெருக்கல் 7%. ஃபார் எக்ஸாம்பிள் 10 வருஷத்துக்கு 5 தான் கட்டியிருக்காரு, 5 டிவைடட் பை 10 இன்டூ 7 அப்படி போட்டா எவ்வளவு வருங்க, 3.5% வரும். அப்ப என்ன இருக்குன்னா பிரீமியம் முழுசா கட்டின வரைக்கும் ஆக்சுவல் கேரண்டி ரிடக்ஷன் ஆட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பெய்டு அப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ரொபோஷனலான கேரண்டி ரிடக்ஷனை கால்குலேட் பண்ணி அந்த கேரண்டி ரிடக்ஷனை டோட்டல் எவ்வளவு கட்டிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் 5 வருஷத்துக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் பிரீமியம் கட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துக்கு வருஷம் 1 லட்சம் ரூபாய் 7%, அடுத்த வருஷம் 2 லட்சம் ரூபாய் 7%, அடுத்த ஒரு 3 லட்சத்துக்கு 7%, அடுத்த வருஷம் 4 லட்சத்துக்கு 7%, அடுத்த 5வது வருஷம் 5 லட்சத்துக்கு 7% சேர்ந்து நின்று இருக்கும். 5 லட்சம் தான் கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும், டோட்டல் டேபிள் பிரீமியம் கட்டினது 5 லட்சம். அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய பாலிசி டேர்முக்கு அந்த ப்ரொபோஷனலான கேரண்டி எடிஷனை ஆட் பண்ணிட்டே வருவாங்க, டேர்ம் முடிகிற வரைக்கும், இல்லைன்னா டெத் ஏற்படுற வரைக்கும் சேர்த்துக்கிட்டே வருவாங்க. ஸோ அந்த பெய்டு அப் ஆன பாலிசிக்கும் எல்ஐசி பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஆனா முழுமையான பெனிஃபிட் இல்லை, அதற்குண்டான ப்ரொபோஷனலான பெனிஃபிட் கொடுக்குறாங்க. Guarantee addition for paid up policy.
The guaranteed addition applicable for paid up policy that shall occur at the end of each policy year shall be equal to the rate of guaranteed addition applicable for a paid up policy. எப்படி கொடுக்குறாங்கன்னா multiplied by percentage, என்ன actual percentage multiplied by total tabular annual premiums in respect of premium paid, the guaranteed addition shall remain same. அப்போ அந்த வருஷத்தை கால்குலேட் பண்ணி அவருக்கு கொடுத்துருவாங்க. guaranteed addition paid up ஆன பாலிசிக்கு இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து என்னன்னா நீங்க கஸ்டமருக்கு சொல்ல வேண்டிய ஒரு வேலிடான பாயிண்ட். அடுத்து கிளைம் கன்செஷன் இருக்கு. அதாவது பாலிசி தொடர்ந்து 3 வருஷம் கட்டிட்டார், தொடர்ந்து 3 full years கட்டிட்டார். எஃப்இபி டேட்ல இருந்து அடுத்த 6 மாசத்துக்கு மேல ஒரு பிரீமியம் கட்டாம இருக்காரு. அப்ப பாலிசி லாப்ஸ் கண்டிஷன் தான். 3 முழு வருடங்கள் கட்டியாச்சு. எஃப்இபி டேட்ல இருந்து 6 மாசத்துக்குள்ள சப்போஸ் பாலிசிதாரர் இறந்து போறார், அந்த நேரம் கட்டலைன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பாலிசி வந்து லைவ் கோர்ஸ்ல இருக்கிறத கணக்கில் எடுத்துட்டு அந்த 1 year பிரீமியத்தை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த கிளைம் கன்செஷன் கொடுப்பாங்க. இதே 5 வருஷம் முழுமையா கட்டியிருக்காரு, எஃப்இபி டேட்ல இருந்து 1 வருஷத்துக்குள்ள பிரீமியம் செலுத்துறதுக்கு கட்டாம இருக்காரு, எஃப்இபி டேட்ல இருந்து 1 வருஷத்துக்குள்ள சப்போஸ் இறப்பு ஏற்பட்டாலும் இந்த கிளைம் கன்செஷன் அடிப்படையில அந்த பாலிசிதாரருக்கு பாலிசி ஃபோர்ஸ்ல இருந்து தான் கணக்கு எடுத்துட்டு பெனிஃபிட் கொடுப்பாங்க. ரைடர்ஸ் எதுவும் கிடைக்காது, சம்மேஷன் டெத்து கொடுப்பாங்க, கூட அந்த 1 year பிரீமியத்தை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொடுப்பாங்க. இது சரி. இந்த பிளான்ல சரண்டர் இருக்கா? சரண்டர் இருக்கு. ஒரு முழு வருஷம் ஆயிருக்கணும். 1 full year பிரீமியம் கட்டினா முதல் வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து சரண்டர் பண்ற ஆப்ஷன் இருக்கு. ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ 2 வருஷத்துக்கு அப்புறம்னா கேரண்டீட் சரண்டர். இதுல எது அதிகமா கொடுப்பாங்க? லோன் இருக்கா? லோன் ஆப்ஷன் இருக்கு. ஒரு முழு வருஷத்துக்கு அப்புறம் 1 full year பிரீமியம் கட்டணும், 1 full year ஆயிருக்கணும், அதுக்கப்புறம் லோன் ஆப்ஷனும் இந்த பிளான்ல இருக்கு. ரிவைவல் இருக்கா? பாலிசி லாப்ஸ் ஆகி எஃப்இபி டேட்ல இருந்து 5 வருஷத்துக்குள்ள ரிவைவல் பண்ணலாம். பேக் டேட்டிங் பண்ணலாமா? பேக் டேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. ஆனா பாலிசி லான்ச் ஆன டேட் வரைக்கும் தான் பேக் டேட்டிங் பண்ண முடியும். அசைன்மெண்ட் நாமினேஷன் இருக்கா? 2 ஃபெசிலிட்டியுமே இருக்கு. அசைன்மெண்ட் நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருக்கு. இந்த நேரத்துல இப்ப இந்த மாதிரி பாலிசி பத்தி பேசும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல, ஏன்னா இளைஞர்கள் வந்து திருமணம் பண்றாங்க, திடீர்னு திருமணம் முறிவாகுது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒண்ணா இருக்காங்க, பாலிசி எல்லாம் எடுக்கிறாங்க. அது ஒரு டவுட் கேட்பாங்க இல்லையா? தாராளமா, சார் சப்போஸ் நாங்க 2 பேர் இருக்கோம் சார், திடீர்னு ஏதாவது ஒண்ணு நாளைக்கு வந்து அவங்க என்னோட பிரிஞ்சு போயிறாங்க, எங்களுக்குள்ள டைவர்ஸ் ஆயிடுச்சு, அப்ப என்ன சார்னா அதை எக்ஸ்க்ளூஷன் பண்ணலாம். எப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் சேஞ்ச் இன் ஜாயின்ட் லைஃப் ஸ்டேட்டஸ், அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பிரிஞ்சிடறாங்க அப்படிங்கும் போது, அதன் தென் டியூ டு டெத், இறப்பை தவிர, இறப்பு ஏற்பட்டால் அது நம்ம அந்த இதை கொடுத்துறோம், அது பெனிஃபிட்டா. இறப்பை தவிர வேற காரணங்களுக்காக அவங்க பிரிஞ்சிடறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ப என்னதுன்னா பிரைமரி லைஃப் அஷ்யூர்ட் யாரோ அவர் அப்ளை பண்ணலாம். இவங்க வந்து என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, இந்த காரணத்துக்காக பிரிஞ்சுட்டோம், அதனால இவங்களை வந்து இந்த பாலிசில இருந்து எக்ஸ்க்ளூஷன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு ரிட்டர்ன்ல கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, எந்த பிரைமரி லைஃப் எழுதி கொடுக்குறாரு, செகண்டரி லைஃப் போகுது, அப்போ அவங்க பேர்ல இருக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ்ல என்ன சரண்டர் வேல்யூ, அந்த சரண்டர் வேல்யூ பிரைமரி லைஃப் அஷ்யூர்டுக்கு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பிரீமியம் மாறணும். ஏன்னா ஒரு லைஃப் அதுல இருந்து பிரிச்சாச்சு, அவங்க ஒமிஷன் பண்ணியாச்சு, எக்ஸ்க்ளூஷன் பண்ணியாச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயினா பிரீமியமும் ரிவிஷன் பண்ணி அதுக்கப்புறம் எவ்வளவு ஒரு பிரீமியம் கட்டணும்னு சொல்லிடுவாங்க. இப்ப பிளானை வந்து முழுமையா பார்த்துட்டோம். இப்ப இந்த பிளானோட முக்கிய அம்சங்கள் என்ன? அதுதான் முக்கியம். எப்போ ஒரு திட்டத்தை தெரிஞ்சுக்கிறத விட ஒரு கஷ்டம், இதை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும். என்ன இதனோட பெனிஃபிட், இந்த திட்டத்தை பற்றி நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். யாருக்கு கொடுக்கலாம், என்ன வயசு வரைக்கும் கொடுக்கலாம், எவ்வளவு சம்மஷன் கொடுக்கலாம், என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, என்னென்ன ரைடர் இருக்கு. ஆனா ஒரு கஸ்டமர்கிட்ட பேசும்போது இந்த திட்டத்தை நீங்க ஏன் வாங்கணும், இந்த திட்டம் இங்க வாங்குறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட், அதுதான் யூனிக் செல்லிங் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூனிக் செல்லிங் பாயிண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பாலிசி ஃபார் கப்பல்ஸ். ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான பாலிசி. நீங்க இண்டிவிஜுவலுக்கு கொடுக்க முடியாது, கப்பல்ஸா இருக்கவங்களுக்கு தான் நீங்க கொடுக்க முடியும், திருமணமானவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். அடுத்தது, 1 பாலிசி கவர்ஸ் லைஃப் ஆஃப். ஒரு பாலிசியில 2 பேர் கவரேஜ். ஒரு பாலிசி தான் வாங்குறாங்க, 2 பேருக்கு கவரேஜ். அடுத்து பாலிசி வாங்கும் போது ஆப்ஷன் டு சூஸ் த ரிஸ்க் கவர் 1 and 2. எனக்கு எந்த மாதிரி கவரேஜ் வேணும், 7 times 10 times, அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பிளெக்சிபிலிட்டி, ஆப்ஷன் டு சூஸ் த டேர்ம். பிளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க எல்ஐசில. டேர்ம் 10 வருஷம் வேணுமா, 5 வருஷம் வேணுமா, 20 வருஷம் வேணுமா, அதிகபட்சம் 25 வருஷம் வேணுமா. ஸோ அதுவுமே அவருக்கு பிளெக்சிபிலிட்டி, அவர் பாலிசி வாங்கக்கூடிய நபர் சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் யூனிக் செல்லிங் பாயிண்ட். ஏன்னா பிக்சட் டேர்ம் இல்ல சார், 20 வருஷம் சார், 25 வருஷம் சார் அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லை சார். 10 வருஷம் இருக்கு, 5 வருஷம் இருக்கு, 20 வருஷம் இருக்கு, 20 நீங்க சூஸ் பண்ணி. அடுத்தது பாத்தீங்கன்னா பிரீமியம் அவ்வளவு நாள் நீங்க கட்டணும்னு அவசியமே இல்லை. லிமிடெட் பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் 5 வருஷம் கட்டலாம், 10 வருஷம் கட்டலாம், அதிகபட்சம் 5 வருஷம் கட்டலாம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர் என்ன விரும்புறாங்க, ஷார்ட் டேர்ம் கமிட்மெண்ட். ஸோ அந்த ஷார்ட் டேர்ம் கமிட்மெண்ட்டுக்கு அருமையான பாலிசி 5 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம். அடுத்த முக்கியமான சிறப்பு அம்சம் என்ன, guaranteed addition 7% on total tabular annual premium paid.
அப்போ கேரண்டி எடிஷன் 7% ஆன் டோட்டல் டேர்புலர் பிரீமியம் பே. இதுக்கு முன்னாடிலாம் சம்மர்ஷூர் அடிப்படையில் கேரண்டி எடிஷன் கொடுத்தாங்க. ஆனா இங்க அப்போ ஒரே மாதிரி தான் ஆட் ஆகிட்டு வரும் கேரண்டி எடிஷன். இங்க பாத்தீங்கன்னா செலுத்தக்கூடிய ஆண்டு பிரீமியத்தின் அடிப்படையில் கேரண்டி எடிஷன், செலுத்தக்கூடிய ஆண்டு பிரீமியத்தோட மொத்த பிரீமியத்துக்கு கேரண்டி எடிஷன். அப்ப வருஷம் பிரீமியம் கட்ட சேரக்கூடிய கேரண்டி எடிஷன் ஆட் ஆகிட்டே வரும். இது ஒரு ஹைலைட். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாரும் எதிர்பார்க்கறது ரிட்டர்ன்ஸ் கேரண்டடா கிடைக்கும். அப்ப இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் இந்த பாலிசியில செலுத்தக்கூடிய பிரீமியத்துக்கு டோட்டல் டேர்புலர் ஆனுவல் பிரீமியத்துக்கு 7% கொடுக்குறோம், கேரண்டீடா கொடுக்குறோம். இது பாண்ட்ல மென்ஷன் ஆயிடுது. சார் உத்தரவாதத்தோட நீங்க அவங்க கிட்ட பேசணும், உத்தரவாதத்தோட அவங்க கிட்ட நீங்க பேசணும். guaranteed edition after the premium paid term also. பிரீமியம் செலுத்தின காலத்துக்கு அப்புறமும் என்டையர் டேர்முக்கு கேரண்டி எடிஷன் கொடுக்குறோம். 25 வருஷம் டேர்ம், 10 வருஷம் தான் கட்டுறாரு. 10 வருஷம் கட்டும் போது டேர்முக்கு கேரண்டி எடிஷன் இருக்கு, மீதி 5 வருஷம் வெயிட் பண்ணாலும் கேரண்டி எடிஷன். அடுத்தது இன்க்ரீஸ் இன் கேரண்டி எடிஷன் ஃபார் ஹை சம் அஷ்யூர்ட் அண்ட் ஃபார் எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டர் நாமினி. அதிக சம் அஷ்யூர்ட் பாலிசி வாங்குறவங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்குது. அப்ப கேரண்டி எடிஷன் அதிகமாகுது. எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டரா இல்ல எக்ஸிஸ்டிங் பாலிசியோட நாமினியா அவங்களுக்கு வாங்கும்போது அவங்களுக்கு இன்சென்டிவ் இருக்கு. ஸோ அதிகமான ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்குது. கேரண்டி எடிஷன்ஸ் ஆன் பெய்டப் பாலிசிஸ் ஆல்சோ ப்ரொபோர்ஷனேட் ரேட். பெய்டப் ஆன பாலிசி நடுவில் செலுத்த முடியாம லேப்ஸ் ஆகி பெய்டப் ஆனாலும் பாலிசி பெய்டப் ஆனாலும் அந்த பாலிசிகளுக்கு நாம கேரண்டி எடிஷன் கொடுக்குறோம். இதெல்லாம் ஹைலைட். நீங்க பிரீமியம் கட்ட முடியாம விட்டு போச்சுங்க சார், அப்பவும் நாங்க கொடுக்குறோம். முழுமையா இல்ல, அதுக்கு ஒன்றான ப்ரொபோர்ஷன் ரேட் கொடுக்குறோம். After the first death, sum assured on death paid to the second leg. After the first death, sum assured on death paid to the second leg. முதல் லைஃப் ஒருத்தர் இறக்குறாங்க, முதல் இறப்பு ஏற்படுது. ஜாயிண்ட் லைஃப்ல முதல் இறப்பு ஏற்படுது. ஜாயிண்ட் லைஃப்ல முதல் இறப்பு ஏற்படுது. அப்ப இரண்டாவது லைஃபுக்கு ஒரு சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத் கொடுத்தோம், செகண்ட் லைஃப் வாங்கிக்கிறாங்க. ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் டெத் ப்ரீ ரிஸ்க் கவர் டு த செகண்ட் லைஃப் டில் எண்ட் ஆஃப். ஜாயிண்ட் லைஃப்ல பாலிசி வாங்குறாங்க, முதல்ல ஒருத்தர் இறந்துடுறாரு, அவர் இறந்த உடனே சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத் சர்வைவ் ஆகிற லைஃப் அஷ்யூர்டு கொடுத்துடுறாங்க. அதற்கு பிறகு பிரீமியம் செலுத்தாமலே அவருக்கு கவரேஜ் என்டையர் டேர்ம் கவரேஜ் தொடங்கும். ஏன்னா பிரீமியம் வெய்வ் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் ஒரு டெத் ஆயிடுது. அப்ப செகண்ட் சர்வைவிங் லைஃபுக்கு சம் அஷ்யூர்டு கிடைச்சிருது. மேற்கொண்டு இருக்கக்கூடிய காலத்துக்கு பிரீமியம் கட்ட வேண்டியது இல்லை. மேற்கொண்டு இருக்கக்கூடிய என்டையர் டேர்முக்கும் ஃப்ரீயா கவரேஜ் அவர் கிடைக்குது. பிரீமியம் செலுத்தாமலே அவருக்கு கவரேஜ் இருக்கு. செகண்ட் லைஃபுக்கு என்ன ஆகுது? மெச்சூரிட்டி பெனிஃபிட் given to the second life at the end of term. ஃபர்ஸ்ட் ஒரு டெத் ஆயிடுது, செகண்ட் லைஃப் இருக்காங்க, சர்வைவிங் லைஃப் இருக்காங்க, பிரீமியம் கட்டல, ரிஸ்க் கவர் இருக்கு, பாலிசி ஃபோர்ஸ்ல இருக்கு. அகைன் டேர்ம் முடியும் போது செகண்ட் லைஃப் மெச்சூரிட்டி வாங்குறாங்க. மெச்சூரிட்டியில் என்ன வாங்குறாங்க? பேசிக் சம் அஷ்யூர்டும் அந்த டேர்ம் முடிகிற வரைக்கும் சேர்த்து இருக்கக்கூடிய கேரண்டி எடிஷன் திரும்ப வாங்குறாங்க. பெய்டு பெனிஃபிட் ஃபார் போத் மெச்சூரிட்டி டெத் கிளைம். பாலிசி பெய்டப் ஆனா டெத் ஆனாலும் பெனிஃபிட் இருக்குது, மெச்சூரிட்டி ஆனாலும் பெனிஃபிட் இருக்குது. டெத் பெனிஃபிட் ஈக்குவல் டு பெய்டு சம் டெத் பெய்டு சம்மேஷன் பெய்டு சர்வைங் லைஃப். பாலிசி லேப்ஸ் ஆகி பெய்டப் ஆச்சு, நடுவில் கட்ட முடியாம போன பாலிசி, பெய்டப் ஆன பாலிசி, அதுல ஒரு ஃபர்ஸ்ட் டெத் ஆகுதுன்னா கூட செகண்ட் சர்வைவிங் லைஃபுக்கு ஃபர்ஸ்ட் டெத் ஆனதுனால அதுக்குண்டான டெத் பெய்டப் சம்மேஷனோட அந்த செகண்ட் லைஃபுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பாலிசி அப்படியே இருக்கு. பெய்டப் ஆன பாலிசிக்கு கேரண்டிஷன் ஆட் ஆகுது, அவங்க மெச்சூரிட்டி வாங்குறாங்க. டெத் பெனிஃபிட் ஈக்குவல் death paid up summation along with the accrued guaranteed is payable to the nominee beneficiary. Suppose ரெண்டாவது லைஃப் இறங்குறாங்க, ரெண்டாவது லைஃப் இடையில டேர்முக்குள்ள இறந்துட்டாங்கன்னா என்ன ஆகுது? அந்த பாலிசியோட நாமினியோ இல்லை பெனிஃபிஷியருக்கு என்ன கிடைக்குது? டெத் பெனிஃபிட். முதல் இறந்து செகண்ட் லைஃப் வாங்கிட்டாங்க, செகண்ட் லைஃப் டேர்முக்குள்ள சப்போஸ் இறக்குறாங்கன்னா நாமினிக்கு என்ன கிடைக்குது? அகைன் ஒரு டெத் பெய்ட் அப் சம் அஷ்யூர்டும் along with accrued guaranteed அந்த நாமினிக்கோ பெனிஃபிஷியருக்கோ கிடைக்குது. ரெண்டாவது இந்த பிளான் ஹைலைட் என்னங்க? செக்ஷன் 1010 அப்ளிகபிள் ஆகுது. செக்ஷன் 1010 பொருந்தும். செலுத்துற பிரீமியத்தோட செலுத்துற பிரீமியம் சம் அஷ்யூர்டோட 10% குறைவா இருக்கணும். ஆண்டு பிரீமியம் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செக்ஷன் 1010 என்னங்க? ஆனுவல் பிரீமியம் ஷுட் நாட் எக்ஸீட் 10% ஆஃப் த பேசிக் சம் அஷ்யூர்ட், கேபிட்டல் சம் அஷ்யூர்ட். ரெண்டாவது ஏடிசி. அடுத்தது செக்ஷன் 1010 இன்னொரு கண்டிஷன் என்ன? ஒருத்தர் ஒரு இயர்லிங் ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் வரைக்கும் பிரீமியம் செலுத்தலாம். அதுக்கு மேல செலுத்தினா அது டாக்ஸபிளா மாறும். ஸோ அந்த பெனிஃபிட்டும் அவங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆனா கிடைக்க போகுது. ஸோ இவ்வளவு யூனிக் செல்லிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய இந்த பிளானை நீங்க ஏன் வாங்கக்கூடாது சார் அப்படின்னு இந்த நான் சொன்ன யூனிக் செல்லிங் பாயிண்ட்லாம் பாயிண்ட் நீங்க சொல்லும் போது இந்த பிளான்ல இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு, இவ்வளவு சிறப்பம்சங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிளான் அப்படின்னு தாராளமா அவங்க வாங்குவாங்க. அவரை வாங்க வைக்கிறத, அவர் இந்த இம்பாக்டை கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட்டை நான் இத்தனை பாயிண்டா கொடுக்கறத 17-18 பாயிண்ட் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட்டை கிட்டத்தட்ட 17-18 பாயிண்ட் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன்.
சரி சரி, பிளானை தெரிஞ்சிடும் சார், யூனிக் செல்லிங் பாயிண்ட் தெரிஞ்சிடும் சார். சார் யார்கிட்ட போய் விற்கிறது? அதான மெயின் விஷயமே, மெயின் ட்ரபிளே அங்கே தானே. யார்கிட்ட போய் விற்கிறது? இந்த பிளானை முதல்ல விற்கணும். ஏன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு புது திட்டம் லான்ச் ஆகுதுன்னா அதை முதல்ல உங்க எக்ஸிஸ்டிங் பாலிசி சொல்றது, உங்க கஸ்டமருக்கு ப்ராஸ்பெக்ட் சொல்ற முதல் நபரை நீங்க தான் இருக்கணும். இன்னொருத்தர் சொல்லி அவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாது, சார் எல்ஐசி புதுசா பாலிசி வருதாமே. முதல்ல நீங்க உங்களுக்கு வந்து தகவலை தெரிவிக்கணும். சரி, யார் யாரை சந்திக்கலாம் இந்த பாலிசி விற்கிறதுக்கு? யார் யாரை சந்திக்கலாம்? ஃபர்ஸ்ட் நீங்க லிஸ்ட் அவுட் எடுக்க வேண்டியது என்னன்னா, யங் கப்புள்ஸ் ரீசென்ட்லி மேரிட். உங்களுக்கு தெரிஞ்சவங்கல்ல யார் யாரெல்லாம் இளம் தம்பதிகள் இருக்காங்க, புதுசா கல்யாணம் இளம் தம்பதிகள் இருக்காங்க, முதல்ல அவங்களை லிஸ்ட் எடுங்க. இளம் தம்பதிகள், ரீசெண்டா மேரேஜ் ஆன இளம் தம்பதிகள். அடுத்தது எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டர், ஏற்கனவே உங்ககிட்ட பாலிசி ஏற்கனவே வாங்கியிருப்பாங்கல்ல, அப்ப அவருக்கு திருமணம் ஆகாம இருந்திருக்கலாம், இப்ப திருமணம் ஆகியிருக்கலாம், ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்திருக்கலாம். அவங்களுக்கு இந்த பாலிசி இந்த ஏஜென்ட் என்ட்ரிக்குள்ள இருக்காங்கன்னா தாராளமா நீங்க கொடுக்கலாம். ஏஜென்ட் மேக்ஸிமம் ஏஜென்ட் என்ட்ரியில் இருக்காங்கன்னா கொடுக்கலாம். அடுத்தது எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டர் ஃபேமிலி மெம்பர், உங்க டேட்டாவை எடுத்து டேட்டா மைனிங் பண்ணுங்க. டூ டேட்டா மைனிங். எங்க எக்ஸிஸ்டிங் டேட்டாவை எடுங்க, அதில் எடுத்து பாருங்க எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டர் ஃபேமிலியில தன்னுக்கோ அவங்க டாக்டருக்கோ ரீசெண்டா கல்யாணம் ஆயிருக்கா, அவங்கள பிடிங்க. யங் கப்பல்ஸ் எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டர் ஃபேமிலி மெம்பர் லிஸ்ட் எடுத்து பாருங்க. அப்ப நீங்க எடுத்து பார்க்கும் போது உங்களுக்கு ஞாபகம் வரும், கரெக்ட் இவங்க பொண்ணுக்கு 16 மாசம் முன்னாடி கல்யாணம் ஆச்சு, உங்க சன்னுக்கு தான் 1 வருஷம் முன்னாடி கல்யாணம் ஆச்சு, அப்ரோச் பண்ணலாம் நீங்க. ஏன்னா எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டர் போது நீங்க ஈஸியா உங்களுக்கு அப்ரோச் பண்ணலாம், கான்டாக்ட் பண்றது ஈஸி. அடுத்தது யங்ஸ்டர்ஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங். யங்ஸ்டர்ஸ் நீங்களாம் ஒர்க் பண்றவங்க, மேல் ஃபீமேல் யாரா இருந்தாலும் நல்ல ஜாப்ல இருக்காங்க, ஆல்ரெடி மேரீடு திருமணமானவங்க, ஆனா நல்ல ஒரு ஐடில இருக்காங்க, இல்ல ஒரு ப்ரொஃபஷனல் இருக்காங்க, ஒரு ஜாப்ல இருக்காங்க, அது மேல இருந்தாலும் ஃபீமேல், நீங்க அப்ரோச் பண்ணலாம். அடுத்தது ஏற்கனவே கிட்ட ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் நிறைய வச்சிருப்பீங்க, அதுல போய் பாருங்க யாருக்கெல்லாம் இந்த பாலிசி கொடுக்க முடியும். ஏன்னா இந்த பாலிசி திருமணமான கப்பல்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். அப்ப இந்த ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்ல யாருக்கெல்லாம் கொடுக்க முடியும் அப்படிங்கறத பாருங்க. சரி, இதுக்கப்புறம் யாரு சார்? இதுக்கப்புறம் யாரு? உங்க நண்பர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கம் வீட்டுல இருக்கவங்க, என்ஆர்ஐ வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்கள், எஃப்என்ஐஓ, இவங்க எல்லாரையும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிஷன் கப்பல்ஸா இருக்கணும். அவங்களுக்கு தாராளமா இந்த பாலிசி நீங்க கொடுக்கும். ஸோ இந்த பாலிசி ஒரு அற்புதமான பாலிசி. இந்த பாலிசி நீங்க வந்து தாராளமாக நீங்க அவங்களுக்கு கொடுக்கலாம், தாராளமா அவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு செகண்ட். ஓகே, அடுத்தது இதுலயே சிங்கிள் பிரீமியத்தை பார்க்க போறோம். இப்ப சொன்ன வரைக்கும் இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இதுல சொன்ன வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா சிங்கிள் பிரீமியம் பார்த்துட்டு ஒன்னாவே நம்ம டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, சிங்கிள் பிரீமியம் பார்த்துருவோம், அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். டவுட்ஸ் எல்லாம் எழுதி வைங்க, உங்க டவுட்ஸ் அத்தனைங்க நான் வந்து விளக்கம் கொடுக்குறேன். ஓகே, எல்ஐசி நியூ ஜீவன் சாத்தி பிளான் நம்பர் 888 சிங்கிள் பிரீமியம். இதுவுமே 1/6/2024 விற்பனைக்கு வருது. எல்ஐசிஸ் நியூ ஜீவன் சாத்தி பிளான் நம்பர் 888. இது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பிரீமியம் பிளான், பட் நான் பார். இதுமே போனஸ் உடன் கூடிய திட்டம் கிடையாது, நான் லிங்க் யூலிப் திட்டம் கிடையாது. இது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பிளான், லைஃப் பிளான், இண்டிவிஜுவல் பிளான், சேவிங்ஸ் பிளான். இதுமே பாத்தீங்கன்னா திஸ் இஸ் a ஜாயிண்ட் லைஃப் பிளான், சிங்கிள் பிரீமியம் என்டோமென்ட் பிளான். இது ஒரு ஜாயிண்ட் லைஃபுக்கு கொடுக்கக்கூடிய சிங்கிள் பிரீமியம் என்டோமென்ட் பிளான் வித் கேரண்டி எடிஷன். இதுக்கு கேரண்டி எடிஷன் இருக்கு. ஸோ இது யாருக்கு கொடுக்கலாம்? a married individual, மேரிடு திருமணமான ஒரு இண்டிவிஜுவலுக்கு தான் கொடுக்க முடியும். அவர் தான் பிரைமரி லைஃப் அஷ்யூர் கேன் டேக் அந்த பாலிசி வாங்க முடியும். அவர் கூட ஒரு வாழ்க்கை துணையை சேர்த்துக்கலாம், செகண்டரி லைஃபை சேர்த்துக்கலாம், வாழ்க்கை துணையை செகண்டரி லைஃபை சேர்த்துக்கலாம். The primary life assured shall be the proposer and policy holder under the policy. யார் பிரைமரி லைஃப் அஷ்யூர்டோ அவர் தான் ப்ரொபோசராகவும் பாலிசி ஹோல்டராகவும் இருப்பாங்க இந்த பாலிசியில. அப்புறம் பிரைமரி ஹோல்டர் இறந்ததுக்கு பிறகு செகண்டரி லைஃப் ஹோல்டர் பாலிசி ஹோல்டரா மாறிடுவாங்க. இந்த திட்டத்திலையும் பாத்தீங்கன்னா பாலிசி வாங்கும்போது 2 ஆப்ஷன் கொடுக்குறோம். பாலிசி வாங்கும்போதே 2 ஆப்ஷன் கொடுக்குறோம். அதாவது சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத்தை சூஸ் பண்ணணும். பாலிசி வாங்கும் போதே சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத்தை சூஸ் பண்ணணும். ஆப்ஷன் 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹையர் ஆஃப் 1.25 டைம்ஸ் ஆஃப் டேபுலர் சிங்கிள் பிரீமியம் ஆர் பேசிக் சம் அஷ்யூர்ட். ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணா இறப்பு ஏற்பட்டால் என்ன கிடைக்குன்னா ஒன்னு பேசிக் சம் அஷ்யூர்ட் அல்லது செலுத்தின சிங்கிள் பிரீமியத்தோட 1.25 மடங்கு. இது ரெண்டில் எது அதிகமோ அது கொடுக்கப்படும். ஆப்ஷன் 2 போனீங்கன்னா 10 டைம்ஸ் ஆஃப் டேபுலர் சிங்கிள் பிரீமியம். ஆப்ஷன் 2 என்னன்னா செலுத்தக்கூடிய சிங்கிள் பிரீமியத்தோட 10 மடங்கு கவரேஜ் கேட்கறது. இது ரெண்டுல எது வேணுமோ அதை நீங்க பாலிசி வாங்கும்போது சூஸ் பண்ணும். அதை அனுசரிச்சு தான் பிரீமியம் ஃபிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் அதை மாற்ற முடியாது. அது அனுசரிச்சு தான் பிரீமியம் ஃபிக்ஸ் ஆகும். சரி, மினிமம் என்ன ஏஜ்ல இருந்து கொடுக்கலாம்? இதுவுமே பாத்தீங்கன்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு கொடுக்கலாம். ஆப்ஷன் 1 இருந்தாலும் சரி 2 இருந்தாலும் சரி 18 வயசு கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். 2 லைஃபுக்குமே
பிரைமரி லைஃபுக்கும் செகண்டரி லைஃபுக்கும். சரி, மேக்ஸிமம் ஏஜ் அட் என்ட்ரி அதிகபட்சம் என்ன வயசு வரைக்கும் சார் கொடுக்கலாம்னா, ஆப்ஷன் 1 இருந்தால், இப்போ 1.25 மடங்கு கவரேஜ் கேட்குறீங்க இல்லையா, அப்படியா இருந்தா 60 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். ஆப்ஷன் 2 10 மடங்கு கவரேஜ் கேட்குறீங்களா சிங்கிள் பிரீமியத்துல, ஆப்ஷன் 2 கேட்டீங்கன்னா மினிமம் ஏஜ் 18, அதிகபட்சம் 35 வயசு வரைக்கும் தான் கொடுக்க முடியும். ஆப்ஷன் 1 இருந்தா மினிமம் 18 வயசுல 60 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். சரி, இதோட பாலிசி டேர்ம் ஆப்ஷன் 1 கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் பாலிசி டேர்ம். ஆப்ஷன் 2 இருந்தா 2 டேர்ம் தான் பாலிசி டேர்ம், 10 வருஷம் அல்லது 5 வருஷம். சரி, பிரீமியம் பேயிங் டேர்ம் சிங்கிள் ஒன் டைம். சரி, மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி மெச்சூரிட்டி, மினிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி 28 வயசு. மேக்ஸிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி, அதிகபட்ச மெச்சூரிட்டி வயது ஆப்ஷன் 1 கொடுத்தீங்கன்னா 75 வயசு. அப்படின்னா ஆப்ஷன் 1 கொடுக்குறீங்க 60 வயசு ஒருத்தர் கொடுக்குறீங்கன்னா நீங்க என்ன டேர்ம் கொடுக்கலாம், 5 வருஷம் கொடுக்கலாம், அதுக்கு மேல கொடுக்க முடியாது. 75 வயசுல மெச்சூரிட்டி ஏஜ். ஆப்ஷன் 2 இருந்தா 50 வயது. ஆப்ஷன் 2 இருந்தா 50 வயது தான் அதிகபட்ச மெச்சூரிட்டி வயது. அப்போ 35 வயசு நபருக்கு ஆப்ஷன் 2 கொடுக்குறீங்கன்னா அவருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அதிகபட்ச டேர்ம் 5 வருஷம் கொடுக்கும். மினிமம் பேசிக் சம் அஷ்யூர்ட் 3 லட்சம், இதுலயும் 3 லட்சம். மேக்ஸிமம் லிமிட் இல்ல, சப்ஜெக்ட் டு அண்டர் ரைட்டிங் டிசிஷன். 3 லட்சம் ரூபாய்க்கு மேல எவ்வளவு சார் சேர்த்து கொடுக்கலாம்னா 25,000 நீங்க சேர்த்து கொடுக்கலாம். 25,000 சேர்த்து கொடுக்கலாம். மெச்சூரிட்டி பெனிஃபிட், இந்த பிளான்ல மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்ன சார்? ஆன் சர்வைவல் ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த லைஃப் அஷ்யூர்ட் ஆன் த ஸ்டிபுலேட்டட் டேட் ஆஃப் மெச்சூரிட்டி, அதாவது 2 பேர் ஜாயிண்ட் லைஃப் கொடுக்குறீங்க, மெச்சூரிட்டி டேட்ல யாரா ஒருத்தர் யார் சர்வைவ் ஆயிருக்காங்களோ என்ன கிடைக்கும்னா மெச்சூரிட்டியில சம் அஷ்யூர்ட் அண்ட் மெச்சூரிட்டி அலாங் வித் அக்ரூட் கேரண்டேஷன் ஷல் பி பேயபிள். சம் அஷ்யூர்ட் அண்ட் மெச்சூரிட்டி டேர்ம் முழுக்க சேர்ந்து இருக்கக்கூடிய கேரண்டேஷன் சேர்ந்து கொடுப்பாங்க மெச்சூரிட்டியா. சம் அஷ்யூர்ட் அண்ட் மெச்சூரிட்டி என்ன சார்னா பேசிக் சம் அஷ்யூர்ட் தான் சம் அஷ்யூர்ட் அண்ட் மெச்சூரிட்டி. என்ன பாலிசி தொகையோ அதுதான் சம் அஷ்யூர்ட் அண்ட் மெச்சூரிட்டி, அதுவும் டேர்ம் முழுக்க சேர்ந்து இருக்கக்கூடிய கேரண்டேஷன் கொடுப்பாங்க. சரி, இந்த பிளான்ல கேரண்டேஷன் அந்த பிளான்ல செலுத்தக்கூடிய டோட்டல் டேர்முலர் ஆனுவல் பேமெண்ட் 7%. இங்க நீங்க ஒன் டைம் தான் செலுத்துறீங்க பிரீமியம். இங்க கேரண்டேஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னா, under a policy the guaranteed addition shall accrue annually at the rate of ₹70 per 1000 basic sum assured. என்ன sum assured பேசிக் sum assured கொடுக்குறீங்களோ ஒரு 1000க்கு 70 ரூபாய் வீதம் ஒவ்வொரு வருட முடிவுல ஆட் ஆயிட்டு இருக்கும். என்டையர் டேர்ம் 1000 ரூபாய்க்கு 70 ரூபானா 1 லட்சம் ரூபாய் sum assuredக்கு 7,000 ரூபாய், 10 லட்சம் ரூபாய் sum assuredனா 70,000 ரூபாய் ஆட் ஆகும் என்டையர் டேர்முக்கு. ஒவ்வொரு பாலிசி 3 வருஷம் முடிவுல ஆட் ஆகும் 70 ரூபாய். அருமையானது. 70 ரூபானா அதே 7% தான், sum assuredக்கு 7%. சரி, இப்போ டெத் பெனிஃபிட் எப்படி சார்? டெத் பெனிஃபிட் நீங்க பாலிசி வாங்க வந்து பாலிசி வாங்குறோம் சூஸ் பண்ணிடுறாரு. ஆப்ஷன் 1 2 ஆப்ஷன் 1 பேசிக் சம் அஷ்யூர்ட் அல்லது ஹையர் ஆஃப் 1.25 டைம்ஸ் ஆஃப் தி டேபிளர் சிங்கிள் பிரீமியம். செலுத்துற சிங்கிள் பிரீமியத்துல 1.25 மடங்கு அல்லது பேசிக் சம் அஷ்யூர்ட் ரெண்டுல எது அதிகமோ அது. ஆப்ஷன் 2 இருந்தா செலுத்துற சிங்கிள் பிரீமியத்துல 10 மடங்கு. ஸோ டெத் பெனிஃபிட்ல என்ன கிடைக்கும்னா, பாலிசிதாரர் இறக்க நேரிட்டால் என்ன கிடைக்கும்? இந்த ஃபர்ஸ்ட் லைஃப் செகண்ட் லைஃப் இறக்குறாங்கன்னா என்ன கிடைக்கும்னா சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத் கிடைக்கும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் payable on first death during the policy term. ஜாயிண்ட் லைஃப்ல முதல்ல ஒரு இறப்பு ஏற்படுது. அப்போ இரண்டாவது லைஃப் சர்வைவிங் இருக்காங்க. அப்ப என்ன கிடைக்குன்னா, on first death during the policy term after the date of commencement of risk. commencement of risk பாலிசி இஷ்யூ ஆன தொடங்கிடும். மெச்சூரிட்டிக்குள்ள இறப்பு ஏற்படுதுன்னா sum assured and death shall be payable to the surviving life assured. Such policy shall continue on life of the surviving life assured. அதாவது 2 ஜாயிண்ட் லைஃப்ல முதல்ல ஒரு இறப்பு ஏற்படுதுன்னா என்ன கிடைப்பாங்கன்னா, இவர் பாலிசி வாங்கும்போது சூஸ் பண்ணார்ல ஆப்ஷன் 1 2 அதன் அடிப்படையில சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத் சர்வைவிங் லைஃப் அஷ்யூர்ட் உயிரோடு இருக்கக்கூடிய லைஃப் அஷ்யூர்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா பாலிசி ஃபோர்ஸ்ல தான் இருக்கும். சரி, ரெண்டாவது லைஃப் இறந்து போறாங்க, பாலிசி மெச்சூரிட்டிக்குள்ள டேர்ம் முடியறதுக்குள்ள ரெண்டாவது லைஃப் இறந்து போறாங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஆன் செகண்ட் டெத் டியூரிங் த பாலிசி டேர்ம் ஆஃப்டர் த டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத் along with accrued guaranteed addition shall be payable to the beneficiaries and the policy shall terminate thereafter. முதல்ல ஒரு இறப்பு ஏற்படுது, சர்வைவிங் லைஃப் அஷ்யூர்ட் உயிரோடு இருக்க ஒரு லைஃப் அஷ்யூர்ட் சம் அஷ்யூர்ட் டெத்தை வாங்கிக்கிறாங்க. ரெண்டாவது அந்த டேர்முக்குள்ள ரெண்டாவது லைஃப் இறந்து போறாங்கன்னா அவங்க நாமினி அல்லது பெனிஃபிஷியரி இருக்காங்க இல்லையா, அந்த பெனிஃபிட் வாங்கக்கூடிய நபர்கள் மென்ஷன் பண்ணிருக்கவங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா அகைன் ஒரு சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தோமோ சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத்தும் இறப்பு ஏற்படுற வரைக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய கேரண்டி ரிடக்ஷன் சேர்ந்து அந்த நாமினிக்கு கொடுத்துட்டு பாலிசி அதோட க்ளோஸ் ஆயிடும், கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆயிடும். Payable on simultaneous death of both lives during the policy term. பாலிசி டேர்முக்குள்ள 2 பேரும் ஒரே டைம் இறந்து போறாங்க. சைமல்டேனியஸ் டெத்னா ஒரே டைம்ல இறந்து போறாங்க அப்படின்னா, on simultaneous death of both lives during the policy term after the date of commencement of risk but before the stipulated date of மெச்சூரிட்டிக்குள்ள 2 பேரும் ஒரே டைம் இறந்து போறாங்க அப்படின்னா, sum of applicable death benefit payable on first death and second death as specified above
shall be payable to the beneficiaries and the policy is terminate thereafter. ரெண்டு பேரும் ஒரே டைம்ல இறந்து போறாங்கன்னா அவங்க நாமினிக்கு என்ன கிடைக்குன்னா ரெண்டு லைஃபுக்கு உண்டான என்ன டெத் பெனிஃபிட்டோ அந்த டெத் பெனிஃபிட்டோ அந்த கேரண்டி எடிஷன் என்ன ஆட் ஆயிருக்கோ அதுவும் அவங்க கொடுத்து பாலிசி அதோட க்ளோஸ் ஆகிடும், பாலிசி அதோட டெர்மினேட் ஆகிடும். இதுல என்னென்ன ரைடர் இருக்கு? இதுல 2 ரைடர் இருக்கு. அங்க 3 ரைடர், இங்க 2 ரைடர். என்னென்ன ரைடர்னா இதுல வந்து எல்ஐசியோட ஏடிடிபி கொடுத்திருக்காங்க, ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் கொடுத்திருக்காங்க, டேர்ம் ரைடர் கொடுத்திருக்காங்க. இந்த ஏடிடிபியோட காலம் என்னன்னா ஒன்னு டேர்ம் முழுக்க இருக்கும் அல்லது பாலிசிதாரரோட 70 வயது. இதுல எது முன்னாடி வருதோ அது வரைக்கும் கவரேஜ் இருக்கு. நல்லா கவனிக்கணும். ஏடிடிபி பொறுத்த வரைக்கும் ஒன்னு பாலிசியோட டேர்ம் அல்லது பாலிசிதாரருடைய வயது 70 எது முன்னாடி வருதோ அது வரைக்கும் அந்த பெனிஃபிட் கிடைக்கும். ஏடிடிபி கொடுக்குற பட்சத்தில் என்ன ஆகும்? இறப்பு ஏற்பட்டால் உடனே ஒரு சம் அஷ்யூர்டும் சேர்த்து கிடைக்கும். ஒருவேளை பர்மனன்ட் டிசபிலிட்டி ஆனா மேற்கொண்டு இருக்கக்கூடிய காலத்துக்கு பிரீமியம் செலுத்த வேண்டியதில்லை, பாலிசி ஃபோர்ஸ்ல இருக்கும். அந்த என்ன சம் அஷ்யூர்டோ ஏடிடிபி சம் அஷ்யூர்டோ அது அடுத்த 10 வருஷத்துக்கு 120 மாதங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. டேர்ம் ரைடர்ங்கிறது ஈக்குவல் டு பேசிக் சம் அஷ்யூர்ட் அல்லது அதிகபட்சம் 25 lakhs வரைக்கும் கொடுக்கலாம். அது இறப்பு ஏற்பட்டால் ஒன் டைம் கொடுத்துருவாங்க. சரி, இந்த 2 ரைடருமே பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே நீங்க கொடுக்கலாம், 2 பேருக்குமே நீங்க கொடுக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் ரைடர்ஸ், 2 பேருக்குமே கொடுக்கலாம். The riders can be opted for one life or both. ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்கலாம் அல்ல 2 பேருக்கு கொடுக்கலாம், சப்ஜெக்ட் டு பேசிக் கண்டிஷன். ஏன்னா ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் அதிகபட்சம் சம் அஷ்யூர்ட் 3 மடங்கு வரைக்கும் கொடுக்கலாம். ஆனா ஏடிடிபி என்பது பேசிக் சம் அஷ்யூர்ட் ஈக்குவலா தான் கொடுக்க முடியும். சரி, இதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்கு சார்? செட்டில்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு. டெத் பெனிஃபிட்டா இருந்தாலும் சரி, மெச்சூரிட்டி பெனிஃபிட்டா இருந்தாலும் சரி, விருப்பப்பட்டால் லம்சமா வாங்கிக்கலாம், விருப்பப்பட்டா இன்ஸ்டால்மெண்ட்டும் வாங்கிக்கலாம். செட்டில்மெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி மினிமம் 5 வருஷம் 10 வருஷம் அல்லது 15 வருஷம் வாங்கிக்கலாம். அதுவே மந்த்லி, குவார்டர்லி, ஆஃப்ல, இயர்லி அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதுலயே பாத்தீங்கன்னா ஹை பேசிக் சம் அஷ்யூர்ட் போயிடும். அதிகபட்சமான சம் அஷ்யூர்ட் வாங்கும்போது இங்க என்ன பண்றாங்கன்னா அங்க அதிகபட்சமான சம் அஷ்யூர்ட் அந்த பிளான்ல லிமிடெட் பிரீமியத்தில் வாங்கும்போது இன்சென்டிவ் ஆட் ஆகுது. இங்க அப்படி கிடையாது, செலுத்தக்கூடிய பிரீமியம் குறையும். ஹை பேசிக் சம் அஷ்யூர்ட் ரிபேட், அப்ப அதிகமான சம் அஷ்யூர்ட் எடுக்கும்போது செலுத்தக்கூடிய பிரீமியம் கொஞ்சம் குறையும், பிரீமியம் குறைவாகும். அதே மாதிரி இதுலயுமே எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டரா இல்ல ஒரு நாமினியா, டிசீஸ் ஆன பாலிசியோட நாமினியா இல்ல பெனிஃபிஷரியா, அவங்களுக்கு எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டரா இருக்க பட்சத்துல இவங்களுக்குமே ரிபேட் இருக்கு, செலுத்துற பிரீமியத்துல ரிபேட் இருக்கு, செலுத்துற பிரீமியத்துல ரிபேட் இருக்கு. சரண்டர் ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. எப்ப ஏன்னா சிங்கிள் பிரீமியம் ஒன்ஸ் செக் கிளியர் ஆனா எப்ப வேணாலும் சரண்டர் பண்ணலாம். ஆனா சரண்டர் பண்ணும்போது ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ, கேரண்டட் சரண்டர் வேல்யூ விச் எவர் இஸ் ஹையர் எது அதிகமா கொடுப்பாங்க. லோன் இருக்கா? லோன் இருக்கு. லோன்னா பாத்தீங்கன்னா பாலிசி தொடங்கி 3 மாசத்துக்கு அப்புறம் லோன் எடுக்கலாம். பாலிசி தொடங்கி 3 மாசத்துக்கு அப்புறம் லோன் எடுக்கலாம். அது வந்து நீங்க எடுக்கக்கூடிய காலகட்டத்தை அனுசரிச்சு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. முதல் வருஷம் 2வது வருஷத்துக்குள்ள எடுக்கிறீங்களா, 3வது வருஷம் 5வது வருஷத்துக்குள்ள எடுக்கிறீங்களா, எவ்வளவு எடுக்கலாம். சரண்டர் வேல்யூல பர்சன்டேஜ் இருக்கு. அது லோன் பெனிஃபிட் இருக்கு. லோன் ஆப்ஷனுமே இதுல இருக்கு. டேட் பேங்கிங் அலவுடு. பாலிசியை பின் தேதியிட்டு நீங்க கொடுக்கலாம். ஆனா பாலிசி லான்ச் ஆகிற டேட் 1 அது வரைக்கும் பின் தேதியோட முடியும். நாமினேஷன் இருக்கு, அசைன்மெண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. இதுல ப்ரொபோசல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா 300. அதுக்குமே ப்ரொபோசல் ஃபார்ம் 2 பேருக்கும் கொடுக்கணும் 300. இதுலயும் ப்ரொபோசல் ஃபார்ம் 300 தான் நீங்க இதுல கொடுக்க முடியும். எல்லாமே ப்ரொபோசல் ஃபார்ம் 300 தான். இதுலயுமே பாத்தீங்கன்னா சிங்கிள் பிரீமியத்துல இந்த எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் ஸ்பௌஸ் இருக்கு. நடுவுல வந்து சப்போஸ் அவங்களுக்குள்ள திருமண உறவு முறிவாயிடுச்சு அப்படின்னா அந்த பிரைமரி லைஃப் அந்த இன்னொரு லைஃப் அவங்க வந்து எக்ஸ்க்ளூஷன் பண்ணலாம், எழுதி கொடுக்கணும். ஸோ இதுதான் சிங்கிள் பிரீமியத்துல. ரெண்டுலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோர் ஆர் லெஸ் யூனிக் செல்லிங் பாயிண்ட் ஒன்று தான். கேரண்டி எடிஷன் மட்டும் மாறுது. அதுல லிமிடெட் பிரீமியம், இதுல சிங்கிள் பிரீமியம். அதுல டோட்டல் டேர்ம் பிரீமியத்துக்கு 7%, இதுல 1070 ரூபா. ஸோ மோர் ஆர் லெஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு. இதுல எல்லாமே யூனிக் செல்லிங் பாயிண்ட்லாம். ஸோ இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் 2 பிளானுமே கஸ்டமரோட சாய்ஸ். ஒரே டைம் கட்டணும்னு நினைக்கிறாரா, சிங்கிள் பிரீமியம் கொடுங்க. ரெகுலர் கட்டணும்னு நினைக்கிறாரா, அதுல ஆப்ஷன்ல கொடுங்க. ஸோ ஆனா இந்த பிளானை அதிகபட்சம் விற்கிறதுக்கு பார்க்கணும். முதல் ஆளா நீங்க இருக்கணும். இந்த பிளானை போய் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் ஆகட்டும், உங்க ப்ராஸ்பெக்ட் ஆகட்டும், சொல்லக்கூடிய நபர் நீங்க முதல் ஆளா இருக்கணும். இன்னொருத்தர் சொல்லி உங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க உடனே ஃபீல்ட்ல இறங்கி மார்க்கெட் பண்ணலாம். ஒரு அருமையான பாலிசி எல்ஐசி ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்க. இந்த ஜீவன் சாத்தி முன்ன இருந்துச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதை திரும்ப எல்ஐசி வந்து புதுமையான முறையில கொடுத்துருக்காங்க, நல்ல பெனிஃபிட்டோட கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சு கேரண்டி எடிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளானை இமிடியேட்டா படிச்சவங்க கிட்ட நீங்க போய் அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுக்கு நீங்க அவங்களுக்கு இந்த திட்டத்தை புரியற மாதிரி நீங்க விளக்கினா போதும், கண்டிப்பா இந்த பாலிசி வாங்க. ஏன்னா ஒரு பாலிசில 2 பேருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும்.
ஸோ ஏற்கனவே வாங்குறவங்களுக்கு இந்த பாலிசி நீங்க தாராளமா கொடுக்கலாம். ஒரே கண்டிஷன், திருமணமானவர்களுக்கு மட்டும்தான் இந்த பாலிசியை நீங்க கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்க கேட்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். எங்களுடைய எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி நிறுவனம் பார்த்தீங்கன்னா லாக்டவுன்ல இருந்து நிறைய ஆன்லைன் ட்ரைனிங் நிறைய கொடுக்குறோம். பிசிக்கல் ட்ரைனிங்கும் பண்ணிட்டு இருக்கோம், ஆன்லைன் ட்ரைனிங் தான் இப்போ நிறைய. ஏன்னா ஆன்லைன் ட்ரைனிங் தான் நீங்க அஃபோர்டபுள். அஃபோர்டபுள்னு என்னன்னா கட்டணம் குறைவா பண்ண முடியும். பிசிக்கல் ட்ரைனிங்னா இன்னைக்கு ஒரு ஹோட்டல் வாடகைக்கு எடுத்து அங்க அவங்க ஹோட்டல் காசு கொடுத்து அவங்க ஃபுட்டு டீக்கு எல்லாம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா மேஜர் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆயிடுது. ஸோ அதனாலதான் ஆன்லைன் ட்ரைனிங் நிறைய பண்றோம். இப்போ எம்டிஐடி கோர்ஸ் போயிட்டு இருக்கு, சண்டே பேட்ச் போயிட்டு இருக்கு, டியூஸ்டே பேட்ச் போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் 5 AM கிளப் பயிற்சி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நிறைய வாரம் 5 AM கிளப் நடக்குது 5 மணிக்கு, அதிகாலை 5 மணிக்கு. இப்போ புதுசா இது பாத்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறது, ஜூன்ல இருந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் ஒன்று ஆரம்பிக்கிறோம். இந்த ஜூன்ல இருந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் ஆரம்பிக்கிறோம். இது பேர் சக்சஸ் பிளான், சக்சஸ் மாஸ்டரி இன் பிளான்ஸ். 6 செஷன், 3 மாசம் 6 செஷன். கிட்டத்தட்ட வந்து அந்த 3 மாசம் 6 செஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 10 திட்டங்களாவது பார்ப்போம். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய புது திட்டங்கள், ஜீவன் சாத்தி, நவ் ஜீவன் ஸ்ரீ, அதே மாதிரி உமங் உற்சவம் எப்படி வித்தியாசமா விற்கிறது, யூலிப் திட்டங்கள் எப்படி நம்ம, ஏன்னா யூலிப் திட்டங்கள் நிறைய பேர் நம்ம கையில எடுக்கிறது இல்ல. யூலிப் திட்டங்களை முழுமையா தெரிஞ்சு யூலிப் திட்டத்தையும் எப்படி நீங்க மார்க்கெட் பண்ணலாம். ஏன்னா நீங்க பிரைவேட் இன்சூரன்ஸ்ல மெயினா அவங்க மார்க்கெட் பண்றது யூலிப் திட்டங்கள் தான். அதே மாதிரி நீங்களும் யூலிப் திட்டங்களை மார்க்கெட் பண்ணா, ஏன்னா மிகப்பெரிய பொட்டன்ஷியல் மார்க்கெட். நம்ம இன்னும் அன்டாப்டு, நம்ம எதுவும் நிறைய அதை பார்க்காம இருக்கோம், விற்காம இருக்கோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து வரும். இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன பார்க்க போறோம்னா, இந்த அந்த 6 செஷன்ல அந்த பிளான்ல நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. நான் சொல்ற பிளான் எல்லாமே பிளான் பெனிஃபிட், அதனோட பவர்ஃபுல் யூஎஸ்பிஸ் கொடுப்பேன். அது எப்படி எந்த கான்செப்ட் விற்கலாம் அந்த டெக்னிக் சொல்லி கொடுப்போம். ஹை கன்வெர்ட்டிங், எப்படி ஒருத்தருக்கு இந்த பிளானை கன்வெர்ட் பண்ணி விற்கலாம் காம்பினேஷனோட, இந்த பிளானை வந்து எப்படி பிரசன்ட் பண்றது, அதே மாதிரி இந்த பிளானை எப்படி அவரோட தேவைக்கு பொசிஷன் பண்றது. இந்த தேவைக்கு இதுதான் சார், சார் உங்க நீட் அனாலிசிஸ் தான் சார், சார் உங்களுக்கு இதுக்கு இந்த விஷயத்தை நீங்க சேமிக்கணும், இந்த சேமிப்புக்கு இந்த திட்டம் தான் சார் சரியான தேர்வு அப்படின்னு கொடுக்கறது. இது பாத்தீங்கன்னா இது மொத்தம் 6 செஷன் தான், 3 மாசம். 2வது சனிக்கிழமை 4வது சனிக்கிழமை நடக்கும். ஜூன் 13ஆம் தேதி ஆரம்பமாகுது, ஜூன் 13 ஆரம்பமாகுது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செஷன் ட்ரைனிங் முடிஞ்சோன்னா பவர் பாயிண்ட் அனுப்பிச்சிடுவேன். ட்ரைனிங் முடிஞ்சோன்னா பவர் பாயிண்ட் அனுப்பிச்சிடுவேன். ரெக்கார்டிங் 7 நாளைக்கு இருக்கும். அந்த மீட்டிங்கோட ரெக்கார்டிங், ட்ரைனிங்கோட ரெக்கார்டிங் 7 டேஸுக்கு இருக்கும். ஓகேங்களா? குறைஞ்சபட்ச நம்பர் தான் சேர்த்து நம்ம பண்ணணும்னு ஆசைப்படுறோம். இதுக்கு ஃபீஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணது 3000. ஆனா எர்லி பேர்ட் ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்கோம். இதுக்கு எர்லி பேர்ட் ஆஃபர் பாத்தீங்கன்னா 1800. ஏற்கனவே நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. இன்னைக்கு அதே மாதிரி தேதி 30. உங்களுக்காக வேணா நான் வந்து மண்டே காலையில் வரைக்கும் டைம் கொடுக்க முடியும், மண்டே வரைக்கும் தரலாம். ஏன்னா ஒரு சில கமிஷன் வந்து கட்டுறேன்னு எனக்கு நிறைய பேர் கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நாளைக்குள்ள நீங்க கட்டலாம். 1800 தான். நீங்க ஜிபே பண்ண வேண்டிய நம்பர் பாத்தீங்கன்னா 6380414996, 6380414996. ஜிபே பண்ணி எனக்கு ஸ்கிரீன்ஷாட் என் நம்பருக்கு அனுப்பலாம், என்னோட நம்பருக்கு அனுப்பலாம். மிஸ் பண்ணாதீங்க. இந்த இப்ப எப்படி நான் செஷன் எடுத்தோம் இதே தான் மாதிரி தான். ஆனா இதுல இன்னும் அந்த இதுல வந்து எலாபரேட்டா எடுப்பேன். இப்ப நீங்க நினைக்கலாம் ஜீவன் சாத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டோமே, இல்ல இந்த ஜீவன் சாத்தி நீ எப்படி எல்லாம் நம்ம கம்பைன் பண்ணலாம். இதே ஜீவன் சாத்தியில காம்பினேஷன் சொன்ன பாத்தீங்கன்னா, நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு 2 பேருக்கு ப்ரொடெக்ஷனுக்காக கொடுக்குறீங்க, 2 பேருக்கு மெச்சூரிட்டிக்காக பிளான் கொடுக்குறீங்க. லைஃப் லாங் ஒரு இன்கம் வேணும்னா ஜீவன் சாத்தி கூட உமங் சேர்த்து கொடுக்கலாம், உற்சவம் சேர்த்து கொடுக்கலாம். நீங்க அப்படியும் நீங்க கொடுக்கலாம், உமங் உற்சவம் சேர்த்து கொடுக்கலாம். ஏன்னா 2 பேருக்கு ப்ரொடெக்ஷன், 2 பேருக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் கிடைக்க போகுது. ஆனா லைஃப் லாங் ஒரு ரெவன்யூ வேணும், ஒரு இன்கம் வேணும்னா அப்படின்னா உற்சவ சேர்த்து கொடுக்கலாம், உமங் சேர்த்து கொடுக்கலாம். ஏன்னா உற்சவம் கொடுக்கும் போது லிமிடெட் பிரீமியம் பேமெண்ட் தான். அதுமே மினிமம் 5 வருஷம், அதிகபட்சம் 16 வருஷம் செலுத்தினா போதும். ஸோ இந்த மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் காம்பினேஷன்லாம் சேர்ந்து தான் இந்த 6 பயிற்சி நடத்துற நண்பர்களே. கட்டணத்தை பார்க்காதீங்க, கிடைக்கக்கூடிய விஷயத்தை தான் பார்க்கணும். கட்டணம் ரொம்ப குறைவான கட்டணம் தான். மொத்தம் 6 பயிற்சிக்குமே கட்டணம் குறைவு. ஆனா உங்களுக்கு ரெக்கார்டிங் கிடைச்சது, பவர் பாயிண்ட் கிடைச்சிருது. இந்த 6 செஷன்ல பிளான்ல எக்ஸ்பர்ட் வெறும் பிளானை மட்டும் எடுக்க போறது இல்ல, செல்லிங் டெக்னிக், கான்செப்ட் செல்லிங், நீட் அனாலிசிஸ், இதுலயே அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்ல கூட வந்துடும், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் கூட வந்துடும். செஷன் ஒவ்வொரு செஷனும் 2வது சனி 4வது சனிக்கிழமை மாலை 6 முதல் 8 வரைக்கும் நடக்கும். 2 மணி நேரம் தான் செஷன். தாராளமா நீங்க அட்டன் பண்ணலாம். சாட்டர்டே தான் வச்சிருக்கேன். சப்போஸ் மிஸ் ஆனா கூட ரெக்கார்டிங் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ நீங்க எங்க எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமியோட நோக்கம் என்னன்னா குறைஞ்ச கட்டணத்துல அதிகபட்சமான விஷயங்களை கொடுக்கறது தான். அதுக்காக தான் இந்த ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தாராளமா யோசிக்காம, துணிந்தவர் தோற்றதில்லை, தயங்கியவர் வென்றதில்லை, தயக்கம் இருக்கக்கூடாது. தாராளமா நீங்க ஜாயின் பண்ணலாம். சரி, இப்போ உங்க கேள்வி பதிலுக்கான நேரம். என்ன இந்த பிளான்ல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். சொல்லுங்க தேவராஜ். தேவராஜ் சொல்லுங்க. விஸ்வநாதன் பேசுங்க. சார் வணக்கம். அன்மியூட் ஆகல, சாரி. சொல்லுங்க, பேசுங்க பேசுங்க. சார் தேவராஜ் ஒரு நிமிஷம். நண்பர்களே, இந்த செஷனோட ஃபீட்பேக் சாட்ல போடுங்க, செஷனோட ஃபீட்பேக் சாட்ல போடுங்க.
இந்த கோர்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், நாங்க அப்ப நடத்துற பயிற்சியை பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சாட்ல உங்க பேரும் மொபைல் நம்பர் போட்டீங்கன்னா டீட்டெயில் நாங்க என்னென்ன செஷன்லாம் நடத்துறோம், என்னென்ன மாதிரி ப்ரோக்ராம்லாம் நடத்துறோங்கிறத சொல்றோம். சொல்லுங்க தேவராஜ். சார் இதுல ஒரு சின்ன டவுட். நம்ம அண்டர் ரைட்டிங் வருது இல்லைங்களா? இப்போ பிரைமரி லைஃபுக்கும் செகண்ட் லைஃபுக்கும் நம்ம இந்த மாதிரி கொடுக்கப்போம். பிரைமரி லைஃப் லேடியா இருந்தான்னு வச்சுங்களேன். இல்ல அது அண்டர் ரேட்டிங் நம்ம உள்ள போலீங்க. அது நம்ம தனியா நம்ம ஸ்லைடு இன்னைக்கு செஷன்ல எடுக்கல. அது நான் அப்புறம் நம்ம எம்டிஐடி கோர்ஸ்ல நான் சொல்றேன். சரி. எம்டிஐடி கோர்ஸ்ல சொல்றேன். சிங்கிள் விஸ்வநாதன் சொல்லுங்க. மிஸ்டர் விஸ்வநாதன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு. இந்த கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் தெரியுதுன்னா நீங்க உங்க நேம் அண்ட் நம்பர் சாட்ல போடுங்க. அதே மாதிரி ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க உங்க நேம் அண்ட் நம்பர் இதுல போடுங்க, ஜாயினிங்னு போடுங்க. சொல்லுங்க. 1+ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க சார். 1+ அன்மியூட் பண்ணுங்க சார். இப்போ ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க 1+ன்ட்டு அன்மியூட் பண்ணுங்க சார். செஷனை பத்தின ஃபீட்பேக் போடுங்க. செஷனை பத்தின ஃபீட்பேக் போடுங்க. தினதயாளன் சொல்லுங்க. சார் கேக்குதுங்களா? சார் கேக்குதுங்களா? பேசுங்க சொல்லுங்க சார். சார் ஒரு சின்ன டவுட்டு. சார் இந்த டெத் பெனிஃபிட்னு ஒரு ஃபர்ஸ்ட் பிளான் நம்பர் 889 சொன்னீங்கல்ல, அது ஆன் ஃபர்ஸ்ட் டெத் ஆல் ப்ரீமியம்ஸ் பேபிள் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த பேஸ் பாலிசி ஃப்ரம் பாலிசி anniversary following the date of first death if any shall be waived ன்னு போட்டிருக்கு. However, premiums in respect of any riders attached with this policy on the life of surviving the life assurance not be waived ன்னு போட்டிருக்கு. அது எப்படி நீ எல்லா பிரீமியம் சரி புரிஞ்சிட்டேன். நல்லா வரும். கரெக்டா வாட்ச் பண்ணி கேக்குறீங்க. நம்ம கேட்கலையேன்னு பார்த்தா கேக்குறீங்க. நல்ல அதாவது நல்லா வெயிவ் பண்ணின்னு சொல்லிட்டீங்க. சொல்றேன் சார். நீங்க சொல்லுங்க. செஷனை வாட்ச் பண்ணி கேக்குறாங்களான்னு தானே நம்ம கேட்கணும்ல அவங்க. அதுக்காக தான் சொல்றது. நல்லா அட்டென்டிவா இருக்கணும். அதாவது என்னன்னா இந்த நீங்க கரெக்டா வாட்ச் பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள். நண்பர்கள் நல்லா கவனிங்க. இப்போ ஒருத்தருக்கு பாலிசி கொடுக்குறீங்க, இந்த 889 லிமிடெட் பிரீமியம் ஜீவன் சாத்தி கொடுக்கும் போதே ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் கொடுக்குறீங்க, டேர்ம் ரைடர் கொடுக்குறீங்க, கிரிட்டிக்கல் ரைடரும் கொடுக்குறீங்க. ரெண்டு பேருக்குமே 3 ரைடருமே கொடுக்குறீங்க. பிரீமியம் கட்டிட்டு வராங்க. ஒரு லைஃப் இறந்துட்டார். ஒரு லைஃப் இறந்தோன்னு என்ன ஆகுன்னா அந்த சமூஷோட டெத்தை கொடுத்துருவாங்க செகண்ட் லைஃபுக்கு. அப்ப மேற்கொண்டிருக்கக்கூடிய பிரீமியம் வெய்வ் ஆகும். என்ன பிரீமியம் வெய்வ் ஆகும்னா இப்ப ஒரு லைஃப் வந்து இறந்துட்டாரு, 2வது லைஃப் தான் சர்வைவ் ஆகுறாங்க. அப்ப டோட்டலாவே மீதி இருக்க பிரீமியம் கட்ட வேண்டியதில்லை. ஆனா எதுக்கு கட்ட வேண்டியதில்லைன்னா பேஸ் பிளானுக்கு தான் கட்ட வேண்டியதில்லை. ஏன்னா இப்ப 2வது லைஃப் இருக்காரு. அப்ப அவருக்கு நீங்க டேர்ம் ரைடர் கொடுத்துருக்கீங்க, ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் கொடுத்துருக்கீங்க, கிரிட்டிக்கல் ரைடர் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த ரைடர் பிரீமியத்தை நீங்க செலுத்தி ஆகணும். இல்லைன்னா ரைடர் லேப்ஸ் ஆகிடும். அப்ப பேஸ் பிளானுக்கான பிரீமியம் கட்ட வேண்டியதில்லை. ஃபியூச்சர் பிரீமியம் பேஸ் பிளானுக்கான பிரீமியம் கட்ட வேண்டியதில்லை. மீதி என்ன ரைடர் கொடுத்துருக்கீங்களோ, நீங்க 3 ரைடர் கொடுத்துருக்கீங்களா, 2 கொடுத்துருக்கீங்களா, இல்ல ஒரு ரைடர் வேற ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் கொடுத்திருந்தா கூட அந்த ஒரு ரைடருக்கான பிரீமியத்தை மீதி இருக்க காலத்துக்கு அந்த செகண்ட் லைஃப் கட்டணும். அப்பதான் இந்த பெனிஃபிட் கிடைக்கும். விட்டுட்டாருன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுங்க, அந்த ரைடர்லாம் லேப்ஸ் ஆயிடும். புரிஞ்சுதுங்களா சார்? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. தீனதயாளன் பேசுங்க சார். ஒரே நிமிஷம் சார். பகவதின்னு ஒருத்தர் ஜாயினிங் போட்டிருக்கீங்களா, உங்க நம்பர் அப்படி சாட்ல போட்டுருங்க சார். இந்த செஷன் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்க நேம் நம்பர் அப்படி சாட்ல போட்டுருங்க. ஹலோ சார், வணக்கம் சார். சார் வணக்கம். ரொம்ப வால்யூம் கம்மியா இருக்கு சார். சார் தீனதயாளன் வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க பேசுறது ரொம்ப சவுண்ட் கம்மியா சொல்லுங்க, பேசுங்க சார். இப்போ கேட்குது சார், சொல்லுங்க சார். இந்த சிங்கிள் பிரீமியத்துக்கு வந்து ஏடிடிபி ஆக்ஷன் உண்டா சார்? போத்தா இல்ல, சிங்கிள் பிரீமியத்துக்கு ஏடிடிபி மட்டும்தான். நாட் லிமிடெட் பிரீமியத்துக்கு ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் மட்டும்தான். ஏடிடிபி மட்டும் தான் சிங்கிளுக்கு, ஆக்ஷன் பெனிஃபிட் கிடையாது. இல்ல சார், ஓகே. ஏடிடிபி ஆக்சிடென்ட் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் சிங்கிள் பிரீமியத்துக்கு உண்டு, ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் கிடையாது. லிமிடெட் பிரீமியத்துக்கு ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் மட்டும் உண்டு, ஏடிடிபி கிடையாது. ஓகே. தேங்க்யூ சார். அடுத்து ராதிகா பேசுங்க. ராதிகா பேசுங்க. எஸ்விஎஸ் பேசுங்க சார். எஸ்விஎஸ் பேசுங்க. எஸ்விஎஸ் பேசுங்க சார்.
ராதிகா பேசுங்க. 1+ யாரோ போட்டிருக்கீங்க சார், ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுங்க. நான் எல்லாத்தையும் அன்மியூட் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். எஸ்விஎஸ் பேசலாம், இல்ல 1+ பேசலாம், ராதிகா பேசலாம். சார் நான் ஷாம் பேசுறேன் சார். குட் ஈவினிங் யார் சார். பேசுறீங்க சார்? குட் ஈவினிங் சார். குட் சார் ஈவினிங், சொல்லுங்க. இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ்ல வந்து நம்ம பிரீமியம் கால்குலேட் பண்ணும்போது அது ஒருத்தருக்கு மட்டும் கால்குலேட் ஆகுதா இல்ல 2 பேருக்கும் சேர்த்து கிரிட்டிக்கல் இல்னஸ் கால்குலேட் ஆகுமா சார்? இல்ல, இந்த பிளான்ல அந்த ரைடர் ஒவ்வொருத்தருக்கா தான் கொடுக்க முடியும். இவங்க 2 பேருக்கும் தனித்தனியா. ஓகே 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 2 பேருக்கும் தனித்தனியா தான் கொடுக்கணும். 2 பேருக்குமே கொடுக்கலாம். ஆனா ஓகே சார். பிரீமியம் கால்குலேஷன் தனித்தனியா தான். ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் கொடுத்தாலும் சரி சார், இவங்களுக்கு தனியா கொடுக்கணும், அவங்களுக்கு தனியா கொடுக்கணும், அதுக்கு தனியா பிரீமியம் கட்டணும். டேர்ம் ரைடர் கொடுத்தாலும் இவங்களுக்கு தனியா, அவங்களுக்கு தனியா, 2க்கும் தனித்தனியா பிரீமியம் கால்குலேட் ஆகும். கிரிட்டிக்கல் அதே மாதிரி இவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்குற 2 பேருக்கு தனித்தனியா பிரீமியம். ஒரே Okay, பிரீமியம் 2 பேருக்கு கவர் ஆகாது. ஓகே சார், தேங்க்யூ சார். பிரீமியம் ரேட்ல இன்னும் வரல எங்களுக்கு, சாஃப்ட்வேர்ல அப்டேட் ஆகாதனால அது இருந்தா அது கொட்டேஷனை போட்டு காட்டியிருப்பேன். தேங்க்யூ சார். ஓகே, வெல்கம் சார். தேங்க்யூ சார். மேடம் சொல்லுங்க, மரியா மேடம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம், சொல்லுங்க. சார் இல்ல ஃபார்ம் ஃபில் பண்ற 300ன்னு சொன்னீங்க இல்லையா? ஃபார்ம் ஆமாங்க. 2 பேருக்குமே ஃபில் பண்ணணும் சார். அப்ப அந்த டீடைல்ஸ் வந்துட்டு இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் ப்ரொபோசல் இருக்கும்போது 2 பேரோட டீடைல்ஸும் அதுல ஃபில் பண்ற மாதிரி தான் வரும் இல்லையா? இல்லைங்க, 2 பேரும் தனித்தனி ப்ரொபோசல், 2 பேரும் தனித்தனி ப்ரொபோசல். ஓ ஓகே. ஒரே பாலிசியா இருந்தாலும் 2 பேரும் தனித்தனி ப்ரொபோசல்ஸ் கொடுக்கலாம். ஆமாங்க ஆமாங்க. ஓ ஓகே ஓகே Okay. ஓகே சார். ஓகே சார். அண்ட் அண்ட் அவர் முன்னாடி கேட்ட மாதிரி ப்ரொபோசல் வந்துட்டு இதர் மேல் ஆர் ஃபீமேல் அந்த மாதிரி மாத்தி இது பண்ணலாமா இல்ல பண்ணலாம். மேல் மட்டும்? ஒன்றும் இஷ்யூ ஹஸ்பண்ட், வைஃப், இல்லை. வைஃப், ஹஸ்பண்ட் அப்படி பண்ணலாம். ஓகே சார். அதெல்லாம் அண்டர் ரேட்டிங் பொறுத்து வந்துடும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஜெய புவனேஸ்வரி பேசுங்க. சார் இதுல நம்ம மெடிக்கல் செக்அப் இருக்குதுங்களாங்க சார்? கண்டிப்பா இருக்கு மேடம். அதாவது அண்டர் ரேட்டிங்ல எப்போ என்ன மெத்தடோ, என்ன அண்டர் ரேட்டிங் ரூலோ அது இருக்குங்க. ஓகே. வீரப்பன் சார் பேசுங்க. நண்பர்களே, இந்த கோர்ஸ் ஜாயின் பண்றது தாராளமா பண்ணுங்க. பிளான்ல மாஸ்டர் ஆனாதான் நம்ம யாருக்கு எந்த பிளானை கொடுக்க முடியும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு பிளான் தெரியும், ஆனா அந்த பிளானை எப்படி பொசிஷன் பண்ணுங்கிறதா நம்ம பயிற்சியில பார்க்க போறது. பிளான் எல்லாருக்கும் தெரிஞ்ச பிளான் தான் நீங்க நினைக்கலாம், நம்ம யாரோட தெரிஞ்ச பிளான் தானா. இந்த பிளானை எப்படி வித்தியாசமா பிரசன்ட் பண்ணலாம், யாருக்கு என்ன தேவைக்கு கொடுக்கலாம், அங்க என்ன அப்ஜெக்ஷன் வரும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணி நம்ம பிளானை கொடுக்கலாம், எப்படி இந்த சேலை க்ளோஸ் பண்ணலாங்கிறதா நம்ம பார்க்க போறது. இந்த வீரப்பன் சார் பேசுங்க. ஆமாமா, மெடிக்கல் எல்லாம் வரலாம் சார். அண்டர் ரேட்டிங்ல ஆஸ் யூஷுவல் சார், 2 பேருக்கு தானே கவரேஜ் கொடுக்குறோம். சண்முகம் பேசுங்க, அன்மியூட் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் பிரீமியம் வெய்வர் சொன்னீங்கல்ல சார், அது வந்து ப்ரொபோசருக்கா இல்ல அந்த செகண்ட் லைஃப் யாரு டெத் ஆனாலும் பிரீமியம் வெய்வர் தான்? சார் 2 பேர்ல அதான் அவங்க அப்படியே போடலையே, அந்த ஃபர்ஸ்ட் டெத் தான் கொடுக்குறாங்க. 2 பேர்ல யார் முதல்ல இறந்தாலும் மீதி இருக்கிறவங்க அவங்கள சர்வைவிங் லைஃப் அஷ்யூர்ட் இருப்பாங்க, உரிமை கட்ட வேண்டியது. ஓகே சார். அப்போ நம்ம வந்து ஃபினான்ஷியல் அண்டர் ரேட்டிங் இப்போ மேலா இருந்தாலும் மேல் ஃபீமேல் டெத் ஆனாலும் மேல் வந்து வெய்வர் தான். ஆமாங்க. ஓகே, தேங்க்யூ சார். சண்முகம் பேசுங்க. OnePlus யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுங்க. சார் வணக்கம் சார், சந்திரகாசன் சார், சீர்காழி. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர், ஒன்றும் சொல்லுங்க. இல்லை சார், என்னுடைய டவுட் என்னன்னாக்கா இப்போ வந்து இது இது டைவர்ஸ் ஆயிடுறாங்க இல்லையா? டைவர்ஸ் ஆயிடுறாங்க, அதுக்கு ஓகே அது பண்ணிட்டீங்க, கட் பண்ணிடலாம். அப்புறம் திரும்ப வந்துட்டு வேற ஒருத்தர் வந்துட்டு ஜாயின் பண்ணலாமா சார்? மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்றாரு. அதை பத்தி சர்க்குலர்ல போடல சார். சரி சார், சரி சார். அடுத்த சர்க்குலர் என்ன கொடுக்குறான்னு பார்த்துட்டு சொல்றேன் சார், அதை பத்தி போடல. சரி சார், தேங்க். ஓகே சார், ஓகே சார், தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா நண்பர்களே? சந்தோஷ் பேசுறது ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த இப்போ யாராவது பேமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா அது ஸ்க்ரீன்ஷாட் மறக்காம அனுப்பிச்சு விடுங்க, அப்பதான் நாங்கள் நோட் பண்ணிக்க முடியும். உங்க ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு உங்க நேம், மொபைல் நம்பர் அண்ட் பிரான்ச் சேட்ல அப்படியே அந்த இதில் போட்டுருங்க, வாட்ஸ்அப்ல போட்டுருங்க. வாட்ஸ்அப் நம்பரும் பார்த்தீங்கன்னா 9500 அப்படி நோட் பண்ணிக்கோங்க. 9500
ஸ்லைட்ல போட்டுருக்க பாருங்க. இந்த நம்பருக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட்டோட உங்க நேம், பிரான்ச் அனுப்பிச்சு விட்டுருங்க. நண்பர்களே அதே இதுதான் மாதிரி என்னோட யாராவது நம்பருங்க. யாராவது இன்ட்ரெஸ்டட் அப்படி ஏதாவது டீடைல்ஸ் கேட்கணும் அப்படின்னீங்கன்னா உங்க நேம் நம்பர் சேட்ல போட்டு டீடைல்ஸ்னு போடுங்க. செஷனுக்கு அப்புறம் நான் கால் பண்றேன், டீடைல்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி 5 AM ஒருத்தர் டீடைல்ஸ் கேட்டிருக்கீங்க. 5 AM கிளப்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்க உங்க நேம் அண்ட் நம்பர் போட்டு 5 AM போடுங்க. அதோட டீடைல்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு கூப்பிட்டு சொல்றோம். சார் வீரபத்ரன் சார், அந்த அன்மியூட்னு வெயிட் பண்ண உங்களுக்கு கொடுக்குறேன். உங்க ஸ்கிரீன்ல பாருங்க, இப்போ அன்மியூட்னு வரும். இப்போ பாருங்க, அன்மியூட் ஆப்ஷன் வரும் பாருங்க வீரப்பன் சார். இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, கீழே மைக் சிம்பிளை கிளிக் பண்ணாத பாருங்க, அன்மியூட் ஆயிரும். அன்மியூட் பண்ணி பாருங்க, பேசுங்க. நண்பர்களே இதான் என்னோட நண்பருங்க. 9500455977. இந்த நம்பர்ல உங்க எப்பனாலும் எந்த டவுட், திட்டங்களை பத்தி ஏதாவது டவுட்னு என்ன நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம் நண்பர்களே. அதே மாதிரி கோர்ஸ் சம்பந்தமா ஏதாவது விஷயம் கேட்கணும் எதுனாலும் நீங்க தாராளமா தொடர்பு கொள்ளலாம். என் நண்பர் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. என்னோட யூடியூப் சேனலும் இருக்கு, எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமின்னு யூடியூப் சேனல் இருக்கு. எம்ஜி ரமேஷ் என் பேர், அதனால எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமின்னு யூடியூப் சேனல் இருக்கு. அதுல எல்லா திட்டங்களை பத்தியும் பேசுறேன். அதுல நீங்க தாராளமாக பார்க்கலாம். தாராளமா நீங்க அதுல பார்க்கலாம். நான் என்ன பேசியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். வீரப்பன் பாபு, மிஸ்டர் பாபு பேசுங்க. அன்மியூட் கொடுத்துருக்கேன் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். இப்போ இந்த 5 AM கிளப் ஜாயின் பண்ண ஃபீஸ் கோர்ஸ் எவ்வளோ சார்? 2999 சார். 2999 ரூபா. மொத்தம் 52 கிளாஸுங்க. சரிங்க சார். வாரம் வியாழக்கிழமை நடக்குங்க. வாரம் வியாழக்கிழமை அதிகாலை 5 to 6:15 வரைக்கும் நடக்கும். 5 to 6:15. சரி. இப்போ நீங்க முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நான் நடுவில் ஜாயின் பண்றோம். இதுல இருந்து 52 கிளாஸஸ் 10 செஷன் முடிஞ்சிருச்சு சார். மீதி 42 செஷன் அட்டெண்ட் பண்ணலாம் சார். ஓ ஓகே. தேங்க்யூ சார். யார் பேசுறீங்க? பாபு, செங்கல்பட்டு பாபு. செங்கல்பட்டு பாபுங்களா? சரி. நான் உங்களுக்கு டீட்டெயில் அப்புறம் சந்தோஷம் கொடுக்க சொல்றேன். சரிங்க சார். சரிங்க சார். சாந்தி மேடம் பேசுங்க. சார் குட் ஈவினிங் சார். வாய்ஸ் ஆடிபிளா இருக்காங்க சார்? நல்ல ஆடிபிளா இருக்கு மேடம். பக்காவா இருக்கு சார். ஹெல்த் நல்லா இருக்கீங்களா சார்? சூப்பரா இருக்கு மேடம். நல்லா நீங்களா இருக்கும்போது எனக்கு என்ன, உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு இருக்கும்போது என்னங்க சொல்லுங்க. வீட்டுல பேரண்ட் எல்லாம் நல்லா இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. அனைவரும் நல்லா. சரி. சார் இந்த ஜீவன் சாத்தியில சார், இப்ப சார் நம்ம இது பண்ணும் போதே நாமினி சூஸ் பண்ணிடணும், அப்படிதானே சார்? ஆமா. ஃபார்ம் தனித்தனியா நாமினி நம்ம அப்ப கொடுக்கும் போதே நாமினி சூஸ் பண்ணிடணும். நாமினி கொடுத்துடணும். சரிங்க சார். இப்ப 2 ப்ரொஃபஸர் அட் ஏ டைம் ஏதோ ஒரு இதானாலும் அப்பதான் அந்த நாமினிக்கு இடையில நாமினி சேர்க்க முடியாது தானே சார்? நீங்க கொடுக்கும் போதே 300ல கேட்கல கொடுக்கணும். சரிங்க சார். சார் இப்ப அதே மாதிரி அந்த ரைடரும் இப்ப ப்ரொஃபஸருக்கு 2 பேத்துக்குமே சேம் ரைடரா கொடுக்கலாமா சார்? இல்ல மாத்தியும் கொடுக்கலாம். தாராளமா கொடுக்கலாம். இல்லைங்க சார். இப்ப மேலுக்கு டேம் ரைடர் கொடுத்துட்டு இவங்களுக்கு லேடிஸ்க்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் அது மாதிரி மாத்தி கொடுக்கலாம்ல சார்? அதான் ஆப்ஷனல் ரைடர் தான். சரிங்க சார். சரி, ஓகேங்க சார். அதாங்க சார். சார் இந்த ஃபீஸ் நான் நாளைக்குள்ளார முடிஞ்சா கட்டிடுறேன் சார். இல்லாட்டி மண்டே மார்னிங் கண்டிப்பா கட்டிடுறேங்க சார். ஓகே. சரிங்க சார். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட் சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே மேடம். எங்க எல்லாருக்காகவும் நீங்க நோய் நொடி இல்லாம நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணும் சார். நான் டெய்லி உங்களுக்காக ப்ரே பண்ணிட்டே தான் சார் இருக்கேன். நன்றி. அதெல்லாம் கண்டிப்பா கடவுள் அருள் எல்லாமே கண்டிப்பா நல்லதா இருக்கும். கண்டிப்பா டெய்லி மார்னிங் ஈவினிங் 2 டைம்ஸ் சாமி கும்பிடும் போது உங்களுக்காக நான் சேர்த்து தான் சார் ப்ரே பண்ணிட்டு. ரொம்ப சந்தோஷம் மேடம். எங்க எல்லாருக்கும் குருவா இருக்கீங்க சார். நீங்க நல்லா இருந்தாதான் சார் நாங்க கண்டிப்பா நல்லா இருக்க முடியும். குரு அப்படிங்கிறவர் கடவுள் மட்டும்தான். ஓகே மேடம். தேங்க்யூ சார். இப்ப நீங்க தான் கடவுள் இருக்காருங்க சார். குருவுக்கு அடுத்து தெய்வம்னு சொல்லுவாங்கல்ல சார், அது நீங்க தான் சார். இப்ப எனக்கு
நான் மனிதன் எல்லாருக்குமே சாதாரண, நான் ஒரு சாதாரண மனிதன், அவ்வளவுதான். உங்களுக்கு சொல்லித்தரேன், அவ்வளவுதான். நன்றி மேடம், நன்றி. சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நன்றி சொல்ல வேண்டிய நேரம். ஸோ எங்களோட அழைப்பை ஏற்று இன்றைய பயிற்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இந்த பயிற்சியில கலந்து கொண்ட முகவர் நண்பர்களுக்கும், முகவர்களை கலந்து கொள்ள வைத்த வளர்ச்சி அதிகாரிகளுக்கும், முதன்மை காப்பீட்டு ஆலோசகர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுடைய ஆதரவு தான் எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமியோட வளர்ச்சி. எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி இந்த அளவுக்கு நாங்கள் வளர்ச்சி செய்து நிறைய சேவைகள் செய்யறோம் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய ஆதரவு தான். அதனால எல்ஐசி மேனேஜர்ஸ், டெவலப்ட் ஆஃபீஸர்ஸ், எஸ்பிஎஸ், சிஎல்ஐஎஸ் ஏஜென்ட்ஸ், உங்க அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த பயிற்சியில் சந்திப்போம் நண்பர்களே. எப்பவுமே எங்களோட தொடர்புல இருங்க. எப்பெல்லாம் திட்டங்கள் வருதோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி கட்டணம் இல்லாத ஒரு பயிற்சி நான் புரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லித்தரப்படும். ஓகேங்களா? வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பயிற்சியை சந்திப்போம். இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா ஜாயின் பண்ணுங்க. இது வந்து ஒரு செலவு கிடையாது, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு சின்ன முதலீடு பண்றோம், கத்துக்கிறோம். ஒரு சின்ன முதலீடு, ஏன்னா முதலீடு போட்டால் தான் அவர் இன்ட்ரெஸ்டா கத்துக்குவோம். நம்ம முதலீடு போட்டு கத்துக்கும் போது என்னன்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அப்ப என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்கா நீங்க செயல்படுத்தும் போது, உங்க வணிகத்தில் செயல்படுத்தும் போது, பயன்படுத்தும் போது நல்ல வணிகம், நல்ல கமிஷன் எல்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் சக்சஸ். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ அகைன்.